ஹே, கதை கேட்க நீங்க வந்துட்டீங்களா? கதை சொல்ல நானும் வந்துட்டேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற மூவியோட ஒன்லைன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எப்பவும் போலதாங்க. ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் பிடிக்காத கல்யாணம் நடக்குது. ஆனா இதுல என்ன ட்விஸ்ட் அப்படின்னு பார்த்தா, ஹீரோ வந்து கே. அது தெரிஞ்ச ஹீரோயின் வந்து வேற வழி இல்லாம கல்யாணம் பண்ணிக்கிறா. ஆனா அதுக்குள்ள அவங்களுக்குள்ள என்ன நடக்குது அப்படின்றதுதான் கதை. சோ எப்பயும் சொல்றதுதான் இப்பயும் சொல்றேன். எஸ்எஸ் வாய்ஸ் ஓவரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பார்த்ததுக்கு அப்புறம் லைக் பண்ணுங்க. மறக்காம போறதுக்கு முன்னாடி எக்ஸ்பிளனேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஸ்டார்டிங் சீன்லயே என்ன காட்டுறாங்க அப்படின்னு பார்த்தா, நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் பயங்கரமா ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்னடி இப்பதான் நீ சொன்ன ஹீரோ வந்து கேன்னு சொல்லிட்டு அப்படின்னு கேட்கும் போது நானும் இதே மாதிரி தாங்க யோசித்தேன். அப்ப நடுவுல நம்ம ஹீரோயினை நிறுத்து நிறுத்து, நீ என்ன பண்ற? நீதான் வந்துட்டு உனக்கு பொண்ணுங்களே பிடிக்காதுன்னு சொன்னியே, எதுக்காக நீ இப்படி நடந்துக்கிற? அதை நம்பிதான் நான் உன்னை கல்யாணம் பண்ணேன் அப்படின்னு சொல்றா. ஆமா, உண்மைதான். நீ சொல்றது எதுவும் தப்பெல்லாம் கிடையாது. எனக்கு பொண்ணுங்களே பிடிக்காது. ஆனா அந்த லிஸ்ட்ல நீ கிடையாது, உன்னை தவிர அப்படின்னு சொல்றான். அடடா அடடா, இந்த மாதிரி வந்துட்டு ஒரு பையன் கிடைக்கிறதுக்கு அந்த பொண்ணு எல்லாம் கொடுத்து வைக்கணும் அப்படின்னு தான் நமக்கு தோணும். அதோட 1 இயருக்கு முன்னாடி என்ன நடந்தது அப்படின்றத காட்டுறாங்க. ஹீரோயின் வந்து அவ ஃப்ரெண்டு கிட்ட போன்ல பேசிக்கிட்டு நைட்டு லேட்டா வீட்டுக்கு நடந்து போயிட்டு இருக்கா. அவ ஃப்ரெண்டும், நீ என்னதான் பண்ணிட்டு இருக்க? எந்த நேரம் வேலை வேலைன்னு பிஸியாவே சுத்திக்கிட்டு இருக்க? உனக்கு டேட் பண்ற மாதிரி ஐடியாலாம் இல்லையா அப்படின்னு கேக்குறா. அதுக்கு ஏத்த மாதிரி பையன் எனக்கு கிடைக்கவே இல்லை, எனக்கும் பிடிக்கவே இல்லை எவனையும் அப்படின்னு சொல்றா. அந்த டைம்க்கு பார்த்தா நைட்டு இருட்டுல 2 3 பேர் நின்னுகிட்டு ஒரு பையனை போட்டு அடி அடின்னு அடி வெளுத்து விட்டுட்டு இருக்காங்க. அதுல வந்துட்டு நம்ம ஹீரோவும் ஒருத்தன். ஹீரோவை இப்பதான் காட்டுறாங்க. ஹீரோ ஜாலியா தம் அடிச்சுக்கிட்டு இருக்கான். இவனுக்கு கீழே அடியாளுங்க போல, அடியாளுங்க தான் வந்து அந்த பையனை வெளுக்குறானுங்க. அவன் கெஞ்சுறான், தயவு செஞ்சு என்ன விட்டுடுங்க பஸ், இனிமே இந்த மாதிரி தப்பெல்லாம் நான் பண்ணவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோவோட கேரக்டர் எப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த காலேஜ்ல எல்லாம் ஒரு ரவுடி பையன் இருப்பான் இல்லையா, கெத்தா சுத்திக்கிட்டு எல்லாரையும் ஏத்து போட்டு அடிச்சுக்கிட்டு, அந்த மாதிரியான கேரக்டர் தான் நம்ம ஹீரோ. இவனுக்கு எதை பத்தியும் கவலை இல்ல. ரொம்ப பெரிய பணக்கார குடும்பத்தை சேர்ந்த பையன், அதனால இவனுக்கு சம்பாதிக்கணும் அப்படின்றதும் ஒரு அவசியம் இல்லாத விஷயம். அதனால தப்பு பண்றவன இல்ல இவனுக்கு பிடிக்காதவனெல்லாம் ஏத்து போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கான். 4 5 பேர் இவனுக்கு அடியாள் வேற. பாவம் நம்ம ஹீரோயின் வேற ரொம்ப அப்பாவி. அது மட்டும் இல்லாம பயங்கரமா பயப்படுவா, எல்லாத்துக்கும் பயப்படுவா. அவ இது எல்லாத்தையும் பாத்துறாளா, பார்த்த உடனே ஹீரோவும் பாத்துறான். ஹீரோயின் பார்த்தத உடனே நேரா ஹீரோயின் கிட்ட போறான். இப்ப என்ன பண்ண போற? லைட் அடிச்சு பார்த்து நான் யாருன்னு தெரிஞ்சு நீ போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க போறியா என்ன அப்படின்னு சொல்லி கேக்குறான். ஹீரோயின், இல்ல இல்ல, நான் பார்த்ததை யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன், தயவு செஞ்சு என்ன விட்டுடு அப்படின்னு கெஞ்சுறா. ஹீரோ கிட்ட போறானா உடனே அவ தலையில குத்தி இந்த கொண்ட ஊசியை எடுத்து நேரா ஹீரோ கிட்ட நீட்டுறான். இது பார், நான் பாக்கிறதுக்கு வேணா அப்பாவியா இருக்கலாம், ஆனா என்கிட்ட வந்த உன்னை என்ன பண்ணுவேன்னே தெரியாது அப்படின்னு சொல்றா. உடனே ஹீரோ, சரி மேடம், சில் சில், எதுக்காக வந்துட்டு இப்ப ஆயுதத்தெல்லாம் கையில எடுக்கிறீங்க? நான் ஒன்னும் உங்களை பண்றதுக்கு வரலையே அப்படின்னு கேக்குறான். எது எது எங்க இருக்கணுமோ அதுதான் அங்கதான் இருக்கணும். நடுராத்திரி நீ எதுக்காக சுத்திக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கொண்ட ஊசியை அப்படியே கைய புடிச்சு முறுக்கி எடுத்துட்டு போய் தலையில சொருவிடுறான். ஹீரோயின் என்ன சொல்றேன்னா, நான் என்னோட டான்ஸ் கிளாஸ் முடிஞ்சு இப்பதான் வரேன், எனக்கு இன்னைக்கு கான்செர்ட் இருந்தது, என்னை விட்டுட்டு நான் வந்துட்டு இதை பத்தி யார்கிட்டயும் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்றா. ஹீரோயினை அப்படியே கிஸ் பண்ற மாதிரி கிட்ட போயிட்டு அவன் காது கிட்ட போய் என்ன சொல்றானா, இது பார், உனக்கு வந்துட்டு தைரியம் இருக்கு அப்படின்னு சொல்லி நடிக்கணும்னு இந்த மாதிரியான வேலையெல்லாம் பண்ணாத. அடுத்தவங்க விஷயத்துல நீ தலையிடுறத மரியாதையா நிறுத்து. இந்த மாதிரி லேட் நைட்டு ஊர் சுத்திக்கிட்டு இருக்கிறதையும் நிறுத்து. ஒழுங்கா வீடு போய் சேரு, போலீஸ்க்கு போலாம், அது இதுன்னு நீ எதுனா நினைச்சு பார்த்த, நான் கண்டிப்பா உன்னை கொன்னுடுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டுறான். ஹீரோயின், அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, நான் போறேன் அப்படின்னு கிளம்பிடுறா. சரியான பொறுக்கி பையனா இருக்கான். நல்ல குடும்பத்திலேயே பிறந்திருக்க மாட்டான் போல. அது மட்டும் இல்லாம இவனுக்கு படிப்பறிவே இருக்காது. அதனாலதான் இப்படி எல்லாம் நடந்து திரியறான் அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளேயே திட்டிக்கிட்டே போறா. அங்க பார்த்தா வேலைக்காரங்க இவங்களுக்காக வாசல்லயே நின்னுட்டு இருக்காங்க. அம்மா, உங்க அப்பா எவ்வளவு நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்காரு, ஏமா இவ்வளவு நேரம் அப்படின்னு சொல்லி அவசர அவசரமா கூட்டிட்டு போறாங்க. இப்பதான் ஹீரோயினோட அப்பாவை இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. ஹீரோயினோட அப்பாவை பொறுத்த வரைக்கும் அவருக்கு 2 விஷயம் தான் தெரியும். ஒண்ணு பிசினஸ், ஒண்ணு காசு. மத்த எதை பத்தியும் இவருக்கு கவலையே கிடையாது. அதனாலதான் இவரோட ஒய்ஃப், அதாவது ஹீரோயினோட அம்மா, இவர் கூட வாழ பிடிக்காம விட்டுட்டு போயிடுறாங்க. அப்ப அவரு என்ன சொல்றாரு அப்படின்னா, இத பார், நான் வந்துட்டு உனக்கு ஒரு வரன் பார்த்திருக்கேன், உனக்கு உடனே கல்யாணம், அதுவும் வந்துட்டு நீங்க வெளி உலகத்துக்கு சொல்லிக்கணும் சொல்ல வேண்டாம் அப்படின்றதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன், அது உங்களோட இஷ்டம். ஆனா 1 வருஷம் நீ வந்துட்டு அந்த குடும்பத்துல கல்யாண பொண்ணா வாழ்ந்துதான் ஆகணும், வேற ஆப்ஷனே உனக்கு கிடையாது. நீ கவலையே படாத. அந்த பையன் ஒரு கே தான், உனக்கு பிடிக்குது பிடிக்கல, ஒரே 1 வருஷம் மட்டும் பிசினஸுக்காக அவன் கூட நீ வாழ்ந்தாகணும் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயினுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இருந்தாலும் சரி, கே தானே அவன், அதனால நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்ந்துருவோம் அப்படின்னு நினைக்கிறா.
அது மட்டும் இல்லாம ஹீரோயினுக்கு வந்து அவங்க அப்பான்னா பயங்கர பயம். சின்ன குழந்தை என்னங்க பண்ணும்? சாக்லேட் சாப்பிடும், ஐஸ்கிரீம் சாப்பிடும், கேக்கு சாப்பிடும், இல்லைன்னா ஏதாவது தள்ளி விட்டுடும், எதையாவது உடைச்சிடும். இதெல்லாம் தான் நார்மலா குழந்தைங்க பண்ணுவாங்க. ஆனா அது எல்லாத்துக்குமே வந்துட்டு இவர் ரொம்ப ஸ்ட்ரிக்டா அவளை அடிக்கிறது, மிரட்டுறது, அவளை பயத்தோடயே தான் வாழ வச்சிருக்காரு சின்ன வயசுல இருந்து. அம்மாவும் வேற இல்ல இல்லையா? இவரோட வெறுப்பை எல்லாத்தையும் இவ மேலதான் காட்டியிருக்காரு. அதனால இவளுக்கு அவங்க அப்பான்னா ரொம்ப பயம். அவர் சொல்றத மாத்தி எதையுமே செய்ய மாட்டா. அவளோட ஃப்ரெண்டுக்கு போயிட்டு இதை எல்லாத்தையும் மெசேஜ் பண்ணி சொல்லிட்டு இருக்கா. ரொம்ப ஃபீல் பண்றா. அவன் யாரு என்ன ஏதுன்னே தெரியாது. அவன் எப்படிப்பட்டவன், நல்லவனா கெட்டவனான்னு கூட தெரியாது. அவர் கூட வந்து என்ன வாழணும் அப்படின்னு சொல்லி எங்க அப்பா கம்பல் பண்றாரு. எனக்கு வேற விதியே கிடையாது. இதை நான் பண்ணிதான் ஆகணும் அப்படின்னு சொல்றா. மறுநாள் காலையில மாப்பிள்ளையோட அம்மா வந்து ஹீரோயினை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி வர சொல்றாங்க. இவளும் போறா. அப்போ ஒரு டாக்குமெண்ட்டை எடுத்து நீட்டுறாங்க. இத பார், உங்க அப்பாவோட பேச்செல்லாம் என்னைக்கும் நான் நம்பினதே கிடையாது. நீ எனக்கு சைன் போட்டு கொடு. 1 இயர்ல நீ வந்துட்டு என் பையனை விட்டுட்டு போயிடணும். பெருசா வந்து பிசினஸை தவிர அவனோட சொத்துல எந்த பங்கும் கேட்க கூடாது. அவன் கேன்ற விஷயம் வெளியிலயும் தெரியக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோயினும் வந்து இது எல்லாம் ஓகே, சம்மதம் அப்படின்னு சொல்லி கையெழுத்து போடுறா. அதோட நேரா மாமியார் என்ன பண்றாங்கன்னா, அவங்க புள்ள இருக்க வீட்டுல இறக்கி விட்டுட்டு போயிடுறாங்க. அப்ப அங்க வேலைக்காரங்க இருக்காங்க. அம்மா இந்த மாதிரி நடந்துக்கிறாங்கன்னு நீங்க அவங்கள தப்பா நினைக்காதீங்க. அவங்களுக்கு அவங்க புள்ள மேல ரொம்ப பாசம். எந்த விஷயமும் அவன் லைஃபை கெடுத்துடக் கூடாதுன்னு பயப்படுறாங்க. மத்தபடி அவங்களுக்கு உங்களை பிடிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோயின் வந்துட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கா, மாப்பிள்ள வருவானா அப்படின்னு சொல்லி. ஆனா அவன் இன்னும் வர காணோம். அப்ப ஹீரோயின் வந்து அவ ஃப்ரெண்டு கூட சேட் பண்ணி இந்த நடக்கிற விஷயம் எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்பதான் நம்மளோட ஹீரோவோட என்ட்ரி. ஹீரோ ரூம்குள்ள வரான். வந்த உடனே நீயா நீயா அப்படின்னு 2 பேரும் ஷாக் ஆகி நிக்கிறாங்க. பரவாயில்லையே, நான் யாரு என்ன எப்படி அப்படின்ற எந்த விஷயமும் தெரியாமயே என்ன கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கேன்னா உனக்கு உண்மையாவே தைரியம் அதிகம்தான் அப்படின்னு சொல்லி கலாய்க்கிறான். ஹீரோயின் எதுவுமே பேசாம பயந்துகிட்டே சைலண்டா நின்னுகிட்டு இருக்கா. பயப்படாத, நான் ஒன்னும் உனக்கு அடிச்செல்லாம் தீங்க மாட்டேன். உன்னோட லைஃப் நீ சந்தோஷமா இங்க வாழலாம். சரி வெயிட் பண்ணு, நான் குளிச்சுட்டு வரேன் அப்படின்னு போயிடுறான். உடனே ஃப்ரெண்டுக்காரிக்கு அவசர அவசரமா மெசேஜ் பண்றா. போச்சு போச்சு, எல்லாம் போச்சு. நான் அந்த பொறுக்கி பையன் கிட்டயே மாட்டிக்கிட்டேன். அவன் என்ன பண்ண போறான்னு தெரியல. அவனுக்கு ஆல்ரெடி என் மேல கோபம் வேற அப்படின்னும் போது அவ என்ன சொல்றான்னா, எதனால நீ உடனே எனக்கு கால் பண்ணு, நான் அங்க வந்து உன்னை காப்பாத்திடுறேன். நீ கவலையே படாத, நீ தைரியமா இரு. அவன் கூட எல்லாம் நீ வாழக்கூடாது. நீ வந்துரு வீட்டை விட்டு வெளியில, அப்படி இப்படின்னு எக்கச்சக்கத்துக்கு அவ பேசுறா. ஹீரோவும் கரெக்டா குளிச்சுட்டு வந்துடுறான். நீ எதை எதிர்பார்த்து என்னோட ரூம்லயே, என்னோட பெட்ரூம்லயே அதை இங்கேயே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க எனக்காக அப்படின்னு சொல்லி கேக்குறான். ஃபர்ஸ்ட் வந்துட்டு வெளியில ஆளுங்க இருக்கும் போது கொஞ்சம் ட்ரெஸ் ஒழுங்கா போடணும் அப்படின்றத கத்துக்கோ. புதுசா வீட்டுக்கு யாருன்னா வந்திருக்காங்கன்னா இப்படிதான் டவலை கட்டிட்டு சுத்திட்டு இருப்பியா அப்படின்னு சொல்றா. நீ சொல்ற மாதிரி இங்க யாரும் 3வது மனுஷங்களை நான் பாக்கலையே, நீ என்னோட ஒய்ஃப் தானே அப்படின்னு சொல்றான். இருந்தாலுமே நான் உன் ஒய்ஃபா இருந்தாலுமே கொஞ்சமாச்சும் ரெஸ்பெக்ட் கொடுத்து நடந்துக்கோ அப்படின்னு சொல்றா. நீ ஒன்னும் அவ்வளோலாம் கவலைப்பட தேவையில்ல. எனக்கு உன் மேல இன்ட்ரெஸ்டே கிடையாது. கண்டிப்பா நான் உன்னை தொட மாட்டேன். உன்னை நான் எதுவுமே பண்ண மாட்டேன். நீ சந்தோஷமா நிம்மதியா உன்னோட லைஃப் இங்க வாழலாம் அப்படின்னு சொல்றான். ஹீரோயினுக்கு மனசுக்குள்ள அப்பாடா, இந்த சத்தியத்தை இவன் காப்பாத்தினான்னா போதும் அப்படின்னு நினைச்சுக்கிறா. அதுக்கப்புறம் ஹீரோவை என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு வந்து உட்காந்துடுறான். உனக்கு வேற எந்த கண்டிஷன் இருந்தாலும் என்கிட்ட சொல்லலாம், எனக்கு எதுவும் பிரச்சனை இல்லை அப்படின்னு ஹீரோ சொல்றான். அதுக்கு ஹீரோயின் என்ன சொல்றான்னா, எனக்கு கண்டிஷன்லாம் பெருசா எதுவும் இல்லை. இந்த 1 வருஷத்தை நான் நிம்மதியா வாழ்ந்தேன்னா போதும் அப்படின்னும் போது ஹீரோக்கு கொஞ்சம் ஷாக்கா இருக்கு. என்னது 1 வருஷமா அப்படின்னு. ஏன்னா ஹீரோக்கு பெருசா இந்த கான்ட்ராக்ட் பத்தி எல்லாம் தெரியாது போல. ஓகே, கண்டிப்பா நான் வந்துட்டு உனக்கு ப்ராமிஸ் பண்றேன். நான் வந்து உன்னை எந்த வகையிலயும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். உன்னோட லைஃப நீ நிம்மதியா வாழலாம் அப்படின்னு சொல்லிடுறான். ஹீரோயோட தாத்தா வந்துட்டு ஹீரோயினுக்கு கால் பண்ணி பேசுறாரு. இது பாருமா, அவன் ரொம்ப திமிர் பிடிச்சவன் தான். ஆனா உன்னை எதுனா பண்ணானா நீ என்கிட்ட சொல்லு அப்படின்னும் போது, சேச்சா அப்படியெல்லாம் இல்ல. எங்க 2 பேருக்குமே வந்துட்டு நல்ல ஒரு வேவ் லென்த் இருக்கு. எங்க 2 பேருக்கும் நல்ல ஒரு செட் ஆகும் அப்படின்னு எனக்கு தோணுது. நீங்க அப்படியெல்லாம் எதுவும் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்ற. ஹீரோக்கு ஆச்சரியமா இருக்கு. ஹீரோ நைட்டு எங்கேயோ வெளில கிளம்புறான். நீ எங்க போற அப்படின்னு கேட்கும் போது உடனே ஹீரோ என்ன சொல்றான்னா, நான் எங்க போறேன் எங்க வரேன் அப்படின்லாம் தயவு செஞ்சு என்கிட்ட கேட்காத. நீ வந்துட்டு என்ன லவ் கிவ் பண்ண ஆரம்பிச்சிட போற, அது உனக்குதான் கஷ்டம். எனக்காக வெயிட் பண்ணாத, நீ போய் தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் நைட்டு வெளியில கிளம்பிடுறான். ஹீரோயினுக்கு தனியா இருக்க பயமா இருக்கு. ஹீரோயின் என்ன வேலை செய்யறா அப்படின்னு பார்த்தா, அந்த பர்லி டான்ஸ் எல்லாம் ஆடுவாங்க இல்லையா, அங்க டீச்சரா இருக்கா போல, கிளாஸ் எடுக்கிறா போல. அங்க போனா அங்க அந்த ஓனர் என்ன சொல்றாங்கன்னா, இன்னொரு புது டீச்சர் வந்திருக்காங்கம்மா, அதனால உன்னோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் 2ஆ பிரிக்க போறோம் இப்போ. தயவு செஞ்சு என்ன தப்பா நினைச்சுக்காத, வேற வழியே இல்ல அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோயினுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. இருந்தாலும் அவதான் வந்துட்டு யாரையும் எதிர்த்து கூட பேச மாட்டா இல்லையா, எல்லாத்தையும் ஒத்துக்கிட்டு சைலண்டா இருக்கா.
அங்க போய் பார்த்தா கிளாரான்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணை காட்டுறாங்க. அதுவும் அவளுக்கு எக்கச்சக்கமான திமிருங்க. உங்க வீட்டு திமிரு, என் வீட்டு திமிரு இல்ல எக்கச்சக்கமான திமிரு. மொத்த ஆளுங்களையும் ரெண்டா பிரிச்சிடுறா. பிரிச்சுட்டு என்ன சொல்றா அப்படின்னா, இந்த டீம்ல இருக்கீங்க இல்லையா, நீங்க எல்லாம் என்னோட டீம். நீங்க எல்லாம் நல்லா டான்ஸ் ஆடுறீங்க. இன்னொரு டீம்ல இருக்கீங்க இல்லையா, நீங்க எல்லாம் வேஸ்ட். நீங்க எல்லாம் குப்பையில கிடக்கிறதுக்கு கூட உதவ மாட்டீங்க. அதனாலதான் இதை எல்லாத்தையும் ஒரே டீமா ஆக்கிட்டேன். நீங்க எல்லாம் ஹீரோயினோட டீம். அவங்க கூட சேர்ந்துதான் நீங்க இனிமே பிராக்டிஸ் பண்ணணும். எங்களோட ரூமை எட்டி கூட பார்க்க கூடாது. இந்த பெரிய ரூம் இருக்கு இல்லையா, பிராக்டிஸ் ரூம், இது இனிமே எங்களுக்கு. நீங்க எல்லாரும் அந்த பழைய குடோன் இருக்கு பாருங்க, அதை கிளீன் பண்ணிட்டு அங்க ரூம் ஆக்கிடுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோயின் வந்த உடனே ஹீரோயின் கிட்டயும் அதையே சொல்றா, இந்த குப்பைகள் எல்லாத்தையும் கொண்டு போய் அந்த குடோன்ல போடு. இவங்க எல்லாம் இந்த ரூம் பக்கமே இனிமே வரக்கூடாது அப்படின்னு சொல்லும் போது அதுக்கும் ஹீரோயின் எதுவுமே பேச மாட்றா. எல்லாம் அந்த குடோனுக்கு வந்துடுறாங்க. எதுக்கு மேம் நீங்க எதுவுமே பேச மாட்டீங்க, நீங்க ஏன் எதுவுமே கேள்வி கேட்கல அப்படின்னும் போது, நான் என்ன கேள்வி கேட்க, நான் என்ன கேள்வி கேட்டாலும் அவங்க அதுக்கு ஏதாவது இன்னொரு பதில் சொல்லுவாங்க. தேவையில்லாத வாக்குவாதமா தான் ஆகும். நம்ம எதுவும் பேச தேவையில்ல. நம்ம அடுத்த வர கான்சர்ட்ல நம்ம ப்ரூவ் பண்ணுவோம், டான்ஸ் ஆடி ப்ரூவ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்றா. இவளும் அழுகுறா, மத்தவங்களும் அழுதுகிட்டு இருக்காங்க. ஹீரோயின் அந்த அளவு வீக்கா இருக்கா. ஹீரோயின் இவ்வளவு பிரச்சனையும் பார்த்ததுனால நேரா ஃப்ரெண்டை பாக்குறதுக்காக போயிடுறா. அங்க போய் ஃப்ரெண்டு கிட்ட பயங்கரமா ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கா. நீ கவலைப்படாத, நீ தான் தைரியமா சொல்றியே, உன் புருஷங்காரன் உன்னை எந்த பிரச்சனையும் இல்ல, நான் உன்னை டிஸ்டர்பே பண்ண மாட்டேன், சந்தோஷமா இருன்னு. அவ்வளவுதான், உன்னோட லைஃப நீ சந்தோஷமா வாழு. இவ்வளவு நாளும் உங்க அப்பா கிட்ட ஜெயில வாழ்ந்த மாதிரி வாழ்ந்துட்டு இருந்த, இப்ப எதை பத்தியும் கவலைப்படாம நீ நிம்மதியா வாழு அப்படின்னு சொல்றா. அதுவும் கரெக்ட் தாண்டி, இந்த ஒரு வருஷம் நான் என்னோட லைஃப நிம்மதியா வாழ போறேன் அப்படின்னு சொல்றா. உன்னோட வீடு எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கிட்ட கேட்கும் போது அப்பதான் ஹீரோயின் சொல்றா, நான் சின்ன வயசுல ஆசைப்பட்டேன், அது இது ஒரு பீச் ஹவுஸ் டி. அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சின்ன வயசுல எனக்கு ரொம்ப ஆசை பீச் ஹவுஸ்ல வாழணும்னு சொல்லிட்டு இருந்த போது சான்ஸே இல்லடி. செம்மையா இருக்கே, அப்பனா உன் புருஷன் கூட பயங்கர ரொமான்ஸ் தான் போல அப்படின்னு சொல்லி கலாய்க்கிறா. அடி போடி, அதுக்கெல்லாம் அது சரிப்பட்டு வராது. அவருக்கு பையனை தான் பிடிக்குமா அப்படின்னு சொல்லி இவங்க ரெண்டு பேரும் விழுந்து விழுந்து சிரிச்சிட்டு இருக்காங்க. ஹீரோ நைட்ல வீட்ல இருக்க மாட்டான் இல்லையா, அதனால ஹீரோயின் நம்பி ஹீரோயினோட ஃப்ரெண்ட வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடுறான். அதுக்கப்புறம் பார்த்தாதான் அவன் வீட்டுல ஹால்ல ஜாலியா உட்காந்துக்கிட்டு தம் அடிச்சுக்கிட்டு இருக்கான். அவனை பார்த்த உடனே ஐயோ இவன் என்ன சொல்லிடுவானோ அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா பயப்பட ஆரம்பிச்சிடுறா. ஆனா இவன் அவங்கள பார்த்த உடனே அங்க இல்லாம உடனே கிளம்பி வேக வேகமா வெளியில போயிடுறான். பரவாயில்லடி, உன் புருஷன்காரன் டீசெண்டா இருக்கிறான், இந்த அளவுலயாவது அவன் நமக்கு பிரைவசிய கொடுத்துட்டு போயிட்டான் பாரு அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்டு கலாய்க்கிறா. அப்ப ஃப்ரெண்டுக்காரி என்ன சொல்றா அப்படின்னா, இது பாருடி, கார் ரேஸ் 2 நாள்ல நடக்க போகுது. ஆனா டிக்கெட் எனக்கு கிடைக்கவே இல்லை. எனக்கு போகணும்னு ஆசையா இருக்கு. நீ பெரிய ஆள் யாருன்னா தெரிஞ்சா அவங்க கிட்ட கேட்க முடியுமா அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கிட்ட கேக்குறா. ஹீரோயின் என்ன சொல்றான்னா, நான் என்னோட புருஷன் கிட்டதான் கேட்டு பாக்கணும். நானா அவன் நமக்காக செய்வானான்னு தெரியலையே. சரி உனக்காக நான் கேக்குறேன் அப்படின்னு சொல்றா. அதோட என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா மறுநாள் காலையில ஹீரோவை பாக்குறா. ஹீரோவை பார்த்த உடனே ஹீரோயின் கேக்குறா, இல்ல சாரி, நீ நைட்டு இருக்க மாட்டேன்னு நினைச்சு என்னோட ஃப்ரெண்டை கூட்டிட்டு வந்துட்டேன். நீ எப்படி நேத்து நைட்டு வீட்டுல இருந்த அப்படின்னு கேக்குறா. ஆக்சுவலா என்னோட வீடு இருக்கு இல்லையா, அது தனியா இருக்கிறதுக்கு ரொம்ப பயப்படும். அதுவும் பொது ஆளுங்க யாருன்னா அவளுக்குள்ள இருந்தாங்கன்னா இன்னும் பயப்படுவா. அதுக்காக என் வீட்டுக்காக நான் இருந்தேன் அப்படின்னு சொல்றான். அதுலயே புரிஞ்சிடுது ஹீரோயினுக்கு நமக்காக தான் சொல்றான் அப்படின்றது. எனக்கு உன்னால ஒரு ஹெல்ப் ஆகணும். எனக்கு இந்த மாதிரி என் ஃப்ரெண்ட்ஸ் கூட கார் ரேஸுக்கு போகணும். அதுக்கு டிக்கெட் வாங்கி தர முடியுமா? உண்மையாவே சொல்லணும் அப்படின்னா அதுல எனக்கு எந்த இன்ட்ரெஸ்டும் கிடையாது. என் ஃப்ரெண்டுக்கு தான் ரொம்ப பிடிக்கும். அவளுக்காக தான் நான் கேக்குறேன் அப்படின்னு சொல்றா. உண்மையாவே உன்னோட ஃப்ரெண்டுக்காக தான் வேணுமா அப்படின்னு சொல்லி ஹீரோ கேக்குறான். அவன் கிண்டல் பண்றான், உனக்கு தானே பிடிக்கும் கார் ரேஸ்ன்ற மாதிரி. இல்ல இல்ல, உண்மையா என்னோட ஃப்ரெண்டுக்காக தான் அப்படின்னு சொல்றா. சரி ஓகே, நான் ட்ரை பண்றேன், எனக்கு கன்ஃபார்மா தெரியல, ஆனா நான் ட்ரை பண்றேன் அப்படின்னு சொல்றான். கடைசியா கிளம்புறதுக்கு முன்னாடி, இனிமே நீ இந்த வீட்டை பார்த்து பயப்பட தேவையில்ல. அதனால ஃப்ரெண்ட் எல்லாம் வீட்டுக்கு கூட்டிட்டு வரணும்ன்ற அவசியம் இருக்காது. நான் டைமுக்கு வந்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு போறான். ஹீரோயினுக்கு செம்ம ஷாக்கு. இவரை அக்கறைப்பட்டு சொல்றானா இல்லைன்னா இவன் நம்மள கலாய்க்கிறதுக்கு சொல்றானானே புரியலையே அப்படின்னு சொல்லி குழப்பமா நின்னுட்டு இருக்கா. அதோட மறுநாள் ஹீரோ டிக்கெட்டை ரெடி பண்ணி கொடுத்துட்றான். அவளுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்பவும் என்ன சொல்றானா, உனக்காக வேணும் அப்படின்னு சொன்னீனாலும் நான் டிக்கெட் கண்டிப்பா வாங்கி கொடுப்பேன். இதுக்கு உன்னோட ஃப்ரெண்டுக்காக வேணும்னு சொல்லணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்றான். ஐயோ இல்ல இல்ல, சத்தியமாவே என் ஃப்ரெண்டுக்காக தான் கேட்டேன், எனக்காக கேட்கல அப்படின்னு சொல்றா. இருந்தாலும் இவன் நம்பவே மாட்டான். இவள பயங்கரமா டீஸ் பண்றான். அதோட மறுநாள் மறுபடியும் கிளாஸுக்கு போறான். அங்க பார்த்தா இவங்களுக்கு அந்த டான்ஸ் ரூம் இடம் பத்தல.
சரியான ரெஸ்ட் ரூம் இல்ல, தண்ணி இல்ல, அது இதுன்னு எக்கச்சக்கமான பிரச்சனை பண்றாங்க. இவங்கள நிம்மதியா வந்துட்டு ஒரு பிராக்டிஸும் பண்ண விட மாட்றாங்க. இருந்தாலும் ஹீரோயின் வந்துட்டு சாந்த சொரூபி மாதிரி எல்லாத்துக்குமே பொறுமையா இருக்கா. பசங்க எல்லாமும் கேக்குறாங்க, ஏன் நீங்க சும்மாவே இருக்கீங்க அப்படின்னும் போது, அவசரப்பட்டு கோவப்பட்டு எதையும் சாதிக்க முடியாது, கொஞ்சம் பொறுமையா இருங்க அப்படின்னு சொல்றா. இதுல 2 ஸ்டூடெண்ட்ஸ் வேற சண்டை போட்டுக்கிறாங்க போல. அதனால ஹீரோயினோட ஸ்டூடெண்ட் மேல அந்த பொண்ணு தண்ணி எல்லாம் ஊத்திடுறா. அதுக்கு உடனே கிளாரா வந்துட்டு, அது எப்படி என்னோட ஸ்டூடெண்ட் கிட்ட வந்து இவெல்லாம் சண்டை போடுவா, இவளுக்கெல்லாம் என்ன தகுதி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அசிங்கமா பேசுறா. ஹீரோயின் அப்பவுமே சைலண்டா இருக்கா. ஹீரோயினோட ஸ்டூடெண்ட்டுக்கே கோவம் வந்து பொங்கி எழுந்துடுறா. அதுக்கு கிளாரா என்ன சொல்றான்னா, நீ எல்லாம் எதிர்த்து பேசவே கூடாது, நீ எல்லாம் எங்களை எதிர்த்து பேசுறியா, உனக்கு அதுக்கு தகுதியே கிடையாது அப்படின்னு சொல்லி பேசும்போது ஹீரோயினுக்கு இப்பதான் கோவம் வருது. ஒருத்தனுக்கு தகுதின்றது வந்து அவனோட பணத்திலயோ இல்லைன்னா அவனோட அப்பியரன்ஸ்லயோ கிடையாது. அவனோட வேலையை எந்த அளவு செய்யறான்றதுலதான். நான் கண்டிப்பா வந்துட்டு அடுத்த கான்செர்ட்ல உன்னை வின் பண்ணி காட்டுவேன். அது மட்டும் இல்லாம என்னோட ஸ்டூடெண்ட்ஸும் வின் பண்ணி காட்டுவாங்க. அதுக்கப்புறம் தகுதியை பத்தி யார் பேசுறது அப்படின்றத நம்ம முடிவெடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை கூட்டிட்டு ஹீரோயின் அங்கிருந்து போயிடுறா. ஹீரோயின் நைட்டு மறுபடியும் லேட்டா வீட்டுக்கு வந்துகிட்டு இருக்கா. வீட்டுல லைட்டு கூட எரியல. பாரேன், அவன் வந்துருவேன்னு சொன்னான், அவன் வரவே இல்லை. எனக்கு நைட்டு தனியா இருக்கணும்னாவே பயம் அப்படின்னு சொல்லி ஸ்பீக்கர் போட்டு பேசிக்கிட்டு இருக்கா. உடனே ஹீரோயினோட ஃப்ரெண்டு வந்து காட்டு திட்டு திட்டுறா ஹீரோவை. அவன்லாம் வந்து மனுஷனே கிடையாது, சரியான சைக்கோவா இருப்பான் போல இருக்கே. எவனாவது வந்து புதுசா கல்யாணம் பண்ணவன் இந்த மாதிரி பொண்டாட்டிய தனியா தனியா விட்டுட்டு போவானா, இவனெல்லாம் என்னதான் பண்றது அப்படி இப்படின்னு எக்கச்சக்கத்துக்கு திட்டிக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் லைட் போட்ட பிறகுதான் தெரியுது ஹீரோ உள்ளதான் உட்கார்ந்துட்டு இருக்கான். ஒரு விஷயம் என்னால செய்ய முடிஞ்சா மட்டும்தான் அதை நான் சொல்லுவேன், இல்லைன்னா நான் சொல்லவே மாட்டேன். கவலைப்படாத, என்னைக்குன்னா ஒரு நாள் நான் லேட்டா வரேன் அப்படின்னாலும் உனக்கு இன்ஃபார்ம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றான். ஐயோ, எல்லாத்தையும் கேட்டுட்டான் போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு ரொம்ப அசிங்கமா போயிடுது. இதுக்கு எதுக்கு நீ வெக்கப்பட்டுட்டு இருக்க, எதனால உன் மூஞ்செல்லாம் செவந்துருச்சு, வெக்கப்படுறியா இல்ல கோவப்படுறியா, எனக்கு உன்னோட ரியாக்ஷன் என்னன்னு புரிய மாட்டேது அப்படின்னு கேக்குறான். இல்ல கோவமும் இல்ல வெக்கமும் இல்ல, எனக்கு ரொம்ப அசிங்கமா போச்சு அப்படின்னு நினைச்சுக்கிறான் மனசுக்குள்ள. ஹீரோயினோட அப்பா சின்ன வயசுல இருந்து கேக்கு சாப்பிட்டா கூட அடிப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் இல்லையா. இங்க வந்து பார்த்தா ஒரு பெரிய கேக்கே வாங்கி வீட்டுல ஃப்ரிட்ஜ்ல சும்மாவே வச்சிருக்காங்க. அதை பார்த்த உடனே எடுத்துட்டு உட்காந்துடுறா. அடடா, உண்மையாவே நல்ல வாழ்க்கை தான் போல நம்ம வாழ்க்கை அப்படின்னு நினைச்சுக்கிறா மனசுக்குள்ள. ரொம்ப ஹாப்பியா அந்த கேக்கை சாப்பிட்டுட்டு இருக்கா. அப்புறம் பார்த்தா தெரியுது நம்ம ஹீரோ இவளுக்காக தான் வாங்கி வச்சிருக்கான் போல. அவன் தனியா நின்னு ரசிச்சு பாத்துக்கிட்டு இருக்கான் இவ சாப்பிட்டுட்டு இருக்கத. ஹீரோயினோட அப்பாவை பாக்குறதுக்காக இப்பதான் கல்யாணம் முடிஞ்சு அவங்க 2 பேரும் போறாங்க. டக்குன்னு ஹீரோ என்ன பண்றான்னா ஹீரோயினோட கையை பிடிச்சிடறான். ஹீரோயினுக்கு அவ்வளவுதான், ஹார்ட் பீட் எல்லாம் பயங்கரமா ரேஸ் ஆயிடுது. என்ன பண்ற, நீ கையை விடு அப்படின்னு சொல்றா. இப்போ உங்க அப்பாவை பார்க்க போறோம், நம்ம வந்து என்னவோ யார் யாரோ நடந்து வராங்கன்ற மாதிரியே போக முடியும், நம்ம 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், அதனால கையை பிடிச்சதானே போகணும், அதுக்காக தான் அப்படின்னு சொல்றான். அவங்க அப்பா பார்த்துட்டு பயங்கர சந்தோஷம். அடடா சூப்பர், உங்களை பார்க்கும் போது மனசுக்கு சந்தோஷமா இருக்கு, வாங்க வாங்க உள்ள வாங்க அப்படின்னு சொல்றாரு. போதும், அதான் உள்ள வந்துட்டோம் இல்லையா, இப்பயாச்சும் என் கையை விடு அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்றா. அதுக்கு உடனே ஹீரோ என்ன சொல்றான்னா, இப்ப நான் டக்குன்னு கையை விட்டுருவேன், ஆனா உங்க அப்பா திரும்பி பார்த்துட்டாருன்னா என்ன பண்றது அப்படின்னு சொல்லி கேக்குறான். என்னதான் பேசுறீங்க, அதுவும் நீங்க 2 பேரே பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா கேட்கும்போது, ஐயோ அது ஒண்ணும் இல்ல அங்கிள், நான் இவகிட்ட சொல்றேன் கையை விட்டுட்டு தனியா நடமான்னு சொல்லி. கேட்கவே மாட்டேறா, கைய ஓடி வந்து இறுக்கமா பிடிச்சிக்கிறா அப்படின்னு சொல்றான். உடனே அவங்க அப்பா, ஐயோ அப்படியா, என் பொண்ணு அந்த அளவுக்கு ரொமான்டிக் பர்சனா என்ன, எனக்கு இப்பதான் தெரியும் அப்படின்னு சொல்லும் போது, இல்ல அதை விட சூப்பர் ரொமான்டிக் உங்க பொண்ணு அப்படின்னு சொல்லி கலாய்க்கிறான். ஹீரோயினுக்கு செம்ம ஆத்திரம் வருது. இப்பதான் ஹீரோயினோட அம்மாவை காட்டுறாங்க. அவங்கதான் பிரிஞ்சு போயிட்டாங்க இல்லையா. இப்பதான் ஹீரோயினையும் ஹீரோவையும் பாக்கிறதுக்காக வந்திருக்காங்க. அவங்க தனியா கூட்டிட்டு போயிட்டு கத்துறாங்க. மரியாதையா அவனை இப்பவே டிவோர்ஸ் பண்ணு, அவன் உனக்கு தேவை கிடையாது, உங்க அப்பங்கிட்ட உன்னை விட்டுட்டு போன பத்தியா, அதுதான் என்னோட பெரிய தப்பே, அதனாலதான் இப்ப அவன் உன்னையும் பிசினஸ்க்காக யூஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டான். நீ வந்துட்டு அவனை இப்பயே டிவோர்ஸ் பண்ணு, மத்த எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன், உனக்கு என்ன சப்போர்ட் வேணும்னாலும் இப்போதைக்கு அம்மாவால பண்ண முடியும். அந்த டைம்ல நான் வந்து என்கிட்ட எதுவுமே இல்லைன்றதுனால உன்னை உங்க அப்பா கிட்ட விட்டுட்டு போயிட்டேன், தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடு, நான் இனிமே உன்னை பாத்துக்கிறேன் அப்படின்னு கேக்குறாங்க. ஆனா ஹீரோயின், இல்லம்மா நான் உண்மையா இந்த லைஃப்ல சந்தோஷமா இருக்கேன், என்ன நீங்க தொல்லை பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிடுறா.
ஹீரோவும் ஹீரோயினும் கிளம்பிடுறாங்க. எதுக்காக நீ அழுதுட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோயினுக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு. அப்பாவும் வந்துட்டு அவரை பத்தி தான் கவலைப்படுறாரு. அம்மாவும் இவ்வளவு நாளும் அவங்கள பத்தி மட்டும்தான் கவலைப்பட்டாங்க அப்படின்றதுனால அவர் ரொம்ப ஃபீல் பண்றா. அப்ப எல்லா உண்மையும் சொல்லிடுறா. என்ன டிவோர்ஸ் பண்ண சொல்றாங்க அம்மா அப்படின்னும் போது உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி இவன் கேக்குறான். எனக்கு இந்த லைஃப் பிடிச்சிருக்கு, நான் நிம்மதியா இருக்கேன், எனக்கு வந்து டிவோர்ஸ் எல்லாம் இப்ப தேவையில்லை அப்படின்னு சொல்றா. அப்பனா உனக்கு எப்போ தேவையோ அப்ப அதை பத்தி யோசிக்கலாம், இப்போதைக்கு நீ நிம்மதியா இரு அப்படின்னு சொல்றான் ஹீரோ. அது மட்டும் இல்லாம நீ என் மேல பைத்தியம் பிடிச்ச மாதிரி லவ் பண்ற அப்படின்றது எனக்கு நல்லாவே தெரியும். நான் இல்லாம உன்னால வாழ முடியாது, என்னை பார்க்காம உன்னால இருக்க முடியாதுன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்றான். அடே, நான் அப்படியெல்லாம் சொல்லவே இல்லை, அந்த மாதிரி எல்லாம் ஒண்ணும் கிடையாது, அதெல்லாம் உண்மை கிடையாது அப்படின்னு சொல்றா. அதுதான் உண்மை கிடையாது, அப்புறம் எதுக்காக நீ இவ்வளவு அளவுக்கு டென்ஷன் ஆகுற அப்படின்னு சொல்லி கலாய்க்கிறான். அப்புறம் தான் தெரியுது இவன் வந்து இவளை செமையா ஓட்டிக்கிட்டு இருக்கான்றது. உனக்கு கிஃப்ட் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ கடைக்கு போயிட்டு வரான். அதுக்கப்புறம் என்னடா வாங்கிட்டு வந்திருக்கான் அப்படின்னு பார்த்தா டெடி பேர், அதுக்கப்புறம் இந்த பபுள்ஸ் எல்லாம் விடுவாங்க இல்லையா அந்த கன்னு, இதெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கான். அடே, என்னடா உன் பிரச்சனை, உனக்கு வயசுக்கு ஏத்த மாதிரியான டேஸ்டே இல்லையே அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேக்குறா. ஏய், இது கூட ஜாலியா தானே இருக்கும், இது பாரு இதுல முட்டை விட்டு விளையாடினா எவ்வளவு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றான். உனக்கு மண்டைக்கு மேல ஏதோ பிரச்சனை இருக்கு, அதனாலதான் உனக்கு வயசுக்கு ஏத்த மாதிரியான இன்ட்ரெஸ்ட் எதுலயும் இல்லைன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா டாக்டர் கிட்ட தான் உன்னை செக் பண்ணணும் அப்படின்னு சொல்றா. ஹீரோக்கு அப்படியே மூஞ்சே மாறிடுது. மறுநாள் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோயின் கிட்ட வந்துட்டு அந்த ஓனர் இருக்கா இல்லையா, அந்த பொண்ணு என்ன சொல்றான்னா, இந்த மாதிரி ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ் பண்றதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு, அதுவும் நீ தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்க கேக்குறாங்க, நீ போறியாமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோயினுக்கு அப்பதான் ஒண்ணு தோணுது. இதுல வந்துட்டு நம்ம ஹிட் ஆயிட்டோம் அப்படின்னா கான்செப்ட்ல கண்டிப்பா நம்மளும் வந்துட்டு பயங்கர ஃபேமஸ் ஆயிடுவோம், நமக்கு நிறைய சப்போர்ட் கிடைக்கும், ஸ்பான்சர்ஸ் கிடைப்பாங்க அப்படின்னு சொல்லி இவளுக்கு தோணுது. உடனே இவளுமே சரி ஓகே நான் போறேன் அப்படின்னு சொல்றா. ஹீரோயின் அந்த இடத்துக்கு போறா. அந்த இடத்துல பார்த்தா கிளப் தான் இருக்கு. கிளப்ல பயங்கரமா எல்லாம் டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. ஒரு பொண்ணு வந்து ஆமா ஆமா இந்த இடம் தான், நீங்க வர வேண்டிய இடம் தான், கரெக்ட் தான், வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறா. ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியல. நம்ம டான்ஸுக்கும் இங்க கிளப்ல ஆடுறதுக்கும் என்ன வந்து சம்மந்தம், எதுக்காக இங்க நம்மள கூப்பிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லி அவ குழப்பத்துல இருக்கா. கரெக்டா அந்த டைமுக்கு மொபைல் எடுத்து ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்றா. ஃபோன் பண்ணிட்டு இந்த மாதிரி நான் மாட்டிக்கிட்டேன், தப்பா எங்கேயோ வந்துட்டேன் போல, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, தயவு செஞ்சு சீக்கிரமா கிளம்பி இந்த லொகேஷனுக்கு வா அப்படின்னு சொல்லி பதறா. அடுத்து உடனே ஹீரோக்கு கால் பண்றா. ஹீரோ வந்துட்டு ஃபர்ஸ்ட் அழாத, என்ன ஆச்சுன்றத சொல்லு அப்படின்னு சொல்லி கேக்குறான். அப்போ உடனே இவ எல்லா விஷயத்தையும் சொல்றா. அப்ப அந்த இடத்துக்கு வந்து ஒருத்தன் வரான். வந்த உடனே அவன் என்ன பண்றான்னா ஹீரோயினோட மொபைல டக்குன்னு புடுங்கி தூக்கி போட்டு உடைச்சிடுறான். மரியாதையா போய் ட்ரெஸ் மாத்திட்டு வா, இந்த ட்ரெஸ்ஸோட அண்ணினா யாரும் இங்க பார்க்க மாட்டாங்க அப்படின்னு கத்துறான். நான் இதெல்லாம் போட மாட்டேன் அப்படின்னு சொல்றேன். நீ போடு, உனக்கு 3 நிமிஷம் டைம் தரேன், இல்ல அப்படின்னா நானே உனக்கு போட்டு விட்டுருவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டுறான். ஹீரோயினுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம அங்கேயே பயந்து அழுதுட்டு இருக்கா. அப்புறம் பார்த்தாதான் தெரியுது இந்த கிளாரா அந்த இடத்துக்கு வரா. நீ தானே ஸ்டேஜ்ல ஆடணும்னு ஆசைப்பட்ட, அதனாலதான் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி நானா உனக்கு கிரியேட் பண்ணேன், அப்புறம் எதுக்காக வந்துட்டு முடியாதுங்கிற, போய் ட்ரெஸ் மாத்திட்டு வா அப்படின்னு சொல்றா. அப்ப அந்த இடத்துல ஒருத்தன் இருக்கான். அவன் என்ன பண்றான்னா ஹீரோயினோட கழுத்தை புடிச்சு நெரிக்கிறான். இப்போ வந்துட்டு நீயே அழகா ட்ரெஸ்ஸ மாத்திட்டு வந்து நீயே நீட்டா டான்ஸ் ஆடிட்டு போயிடு, இல்ல அப்படின்னா இந்த ட்ரெஸ்ஸையும் கிழிச்சிட்டு உன்னை ஆட வைப்பேன் அப்படின்னு சொல்றான். அவளுக்கு அவ்வளவுதான், மூச்சே அடைச்சு போயிடுச்சு அவன் நெரிச்ச நெறியில. அவ்வளவுதான் பாத்துக்கோங்க, அவன் கையில மாட்டினாலும் மாட்டினான். ஹீரோ வந்து அவனை வெளுன்னு வெளுத்துட்டான். இவனுக்கு சொல்லவா வேணும், சும்மாவே எல்லாரையும் ஏத்து போட்டு அடிச்சுக்கிட்டு இருப்பான். இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணதுனால அவன் மூஞ்ச கிஞ்செல்லாம் பேத்துடுறான். ஆக்சுவலா இவன் யாரு அப்படின்னு பார்த்தா இவன் ஹீரோவோட கசின் தான். ஹீரோவை பழி வாங்கணுன்றதுக்காக ஹீரோயினை பிளான் பண்ணி இந்த மாதிரி பண்ணியிருக்கான். அதுல கிளாராவும் கூட்டு சேர்ந்திருக்கா. அப்பதான் ஃப்ரெண்டுக்காரையும் கரெக்டா அந்த டைம்க்கு வந்துடுறா. பார்த்தா ஹீரோயினோட கையில எல்லாம் பயங்கரமா அடிபட்டிருக்கு. ஹீரோயின் கதறி கதறி அழுதுட்டு இருக்கா. ஹீரோயின் வந்துட்டு ஹீரோ வந்த உடனே அழக்கூடாது அப்படின்னு நினைச்சு அவ கண்ட்ரோல் பண்ணிக்கிறா. ஹீரோ வந்து வேகமா தூக்கிடுறான். தயவு செஞ்சு என்னை விடு, என்னால முடியும் அப்படின்னு சொல்றா. உடனே ஹீரோ என்ன சொல்றான்னா, இது பார், உனக்கு ஹெல்ப் வேணும்னா ஹெல்ப் வேணும்னு கேளு, உனக்கு அழ வந்தா அழ வருதுன்னு அழுதுரு, அதை விட்டுட்டு உன்னோட எல்லா எமோஷனையும் வந்துட்டு நீ கண்ட்ரோல் பண்ணி வைக்காத அப்படின்னு சொல்றான். ஹீரோயின் வீட்டாண்ட வந்து காரை விட்டு இறங்குறா. காரை விட்டு இறங்கின உடனே மறுபடியும் தூக்கிடுறான். ஹீரோயின் டென்ஷன் ஆயிடுறா. இது பாரு, மறுபடியும் இந்த மாதிரி பண்ணாத, சடனா நீ பண்ணும்போது எனக்கு ரொம்ப பயமாயிடுது, அடுத்த வாட்டியாவது வந்து இந்த மாதிரி தூக்குறேன்னா முதல்லயே என்கிட்ட சொல்லிடு அப்படின்னு சொல்லும் போது ஹீரோ கேக்குறான். அப்ப அடுத்த வாட்டியும் நான் வந்து உன்னை தூக்கணும் அப்படின்னு சொல்லி நீயே எதிர்பார்க்கறியா அப்படின்னு கேட்கும் போது, நீ ஏன் எல்லாத்தையும் வந்துட்டு டபுள் மீனிங் ட்ரிபிள் மீனிங்லயே யோசித்துக்கிற, நான் அந்த மாதிரி அர்த்தத்துல சொல்லல அப்படின்னு சொல்றா. ஹீரோ வந்து ஹீரோயினுக்கு மருந்தெல்லாம் அவனே போட்டு விட்டுறான்.
ஓனர்காரி இப்பதான் போன் பண்ணி ஹீரோயின் கிட்ட மன்னிப்பு கேக்குறா. இது பாரு, உன்னோட மன்னிப்பு அதெல்லாம் எதுவுமே எனக்கு தேவையில்லை, இனிமே நான் அங்க வரவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறா. மறுநாள் ஹீரோயினும் ஹீரோயினோட ஃப்ரெண்டும் மீட் பண்றாங்க. அப்ப ஹீரோயினோட ஃப்ரெண்ட் என்ன சொல்றா அப்படின்னா, நீ அவனை கேன்னு தானே சொன்ன, எனக்கு கொஞ்சம் டவுட்டாவே இருக்கு. நீ தான் அவன் ரியாக்ட் பண்ணது எல்லாமே பார்க்கும்போது நம்மளோட லைஃப் பார்ட்னர் கிட்ட யாருன்னா தப்பா நடந்துக்கிட்டா எவ்வளவு கோவம் வருமோ, அந்த கோவத்தை தான் நான் அவன் கண்ணுல பார்த்தேன் அப்படின்னு சொல்லும்போது, சீச்சி, அதெல்லாம் இல்லவே இல்லை, கிடையவே கிடையாது, சான்ஸே இல்லை. இது வரைக்கும் அவன் பொண்ணை பிடிக்கும் அப்படின்ற மாதிரி நடந்துகிட்டதே இல்லை. என்ன அவன் பார்த்தது கூட இல்ல சரியா அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்றா. இவங்க 2 பேரும் ரெஸ்ட் ரூம் போயிருக்காங்க. அங்க பார்த்தா பயங்கர ஷாக்கு. ஹீரோ போட்டு ஒருத்தனை பொலன்னு பொளந்துகிட்டு இருக்கான். காவலுக்கு வாசல்லயே ஆளுங்க வேற நிக்கிறாங்க. ஹீரோயினோட ஃப்ரெண்டு போகாத, தயவு செஞ்சு, அவன் செம கோவமா இருக்கான் அப்படின்னும் போது, ஏய் அவன் என் புருஷன்டி, என்னதான் இருந்தாலும் லீகலா அவன் என்னோட புருஷன், நான் தான் தடுக்கணும் அப்படின்னு சொல்றா. வழியிலயே உள்ள போக விடாம ஒருத்தன் தடுக்கிறான். நான் அவனோட பொண்டாட்டி, மரியாதையை கையை எடு அப்படின்னு சொல்றான். அவனே கொஞ்சம் ஷாக் ஆயிடுறான். டைம் ஆயிடுச்சு, நீ வீட்டுக்கு எப்ப வர்றதா இருக்க, நான் வீட்டுக்கு போகணும், எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு அப்படின்னு சொல்றா. அப்பதான் ஹீரோ நிமிந்து ஹீரோயினையே பாக்குறான். இது அவ்வளவுதான், நான் கிளம்பிட்டேன், நான் உடனே வந்துருவேன் அப்படின்னு அவன் சொல்றான். அவ சைலண்டா வேற எதுவுமே பேசாம அங்க இருந்து போயிடுறா. அவ்வளவுதான், ஹீரோ உடனே ரெடி ஆக ஆரம்பிச்சிடறான். என்ன பாஸ், அவனை அடிச்சு பல்ல உடைக்காம விட மாட்டீங்கன்னு நினைச்சேன், உங்க பொண்டாட்டி கூப்பிட்ட உடனே அப்படி நாய்க்குட்டி பின்னாடியே ஓடுறீங்க அப்படின்னு கலாய்க்கிறானுங்க. அதோட மறுநாள் நைட் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா, ஹீரோ ஒரு பிசினஸ் மீட்டிங் விஷயமா வெளியில போறான். அங்க பார்த்தா பொண்ணுங்களை எல்லாம் கூப்பிட்டு வச்சு ஹீரோவை என்டர்டெயின் பண்ண சொல்றானுங்க. இது ஹீரோக்கு பிடிக்கவே இல்லை. அவன் செம்மையா கத்தி விட்டுட்டு அங்க இருந்து கிளம்பிடுறான். ஹீரோ வீட்டுக்கு வந்த உடனே, எனக்கு சின்னதா அடிபட்டுருச்சு, கொஞ்சம் மருந்து மட்டும் போட்டு விடுறியா அப்படின்னு சொல்றான். மருந்து போடுறதுலயே வைக்கப்பட்ட ஹீரோயின் மூஞ்செல்லாம் செவந்துடுது. எதுக்காக இப்போ மூஞ்செல்லாம் செவக்குது அப்படின்னு சொல்லி ஹீரோ மறுபடியும் கலாய்க்க ஆரம்பிச்சிடுறான். அப்படியெல்லாம் ஒண்ணுமே இல்லை, நீயாவே எதனா கற்பனை பண்ணி பேசாத, என்னோட நேச்சரான கலரே அதுதான் அப்படின்னு சொல்றா. அப்ப ஹீரோயின் கிட்ட பேசும்போது ஹீரோ மேல வேற ஒரு பொண்ணுங்க போடுற சென்ட்டோட ஸ்மெல் வருது. அதை கண்டுபிடிச்சிடுறா ஹீரோயின். அதை கண்டுபிடிச்ச உடனே செமையா டென்ஷன் ஆயிட்டு, இதெல்லாம் உனக்கு நான் ஏன் பண்ணி விடணும், எனக்கு இதெல்லாம் பண்ணி விடணும்னு அவசியமே கிடையாது, நீயே பண்ணிக்கோ, உனக்கு என்ன தேவையோ நீயே பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி அந்த ஃபர்ஸ்ட் எய்ட் கிட்ட எல்லாம் அவன் மேல தூக்கி அடிச்சுட்டு அங்க இருந்து வேகமா போயிடுறா. இவனுக்கு பொண்ணுங்களே பிடிக்காதுன்னு சொல்லிட்டு இவன் வேற யார் கூடயோ இருந்துட்டு வந்திருக்கான் அப்படின்னு சொல்லி தனியா உட்காந்து அழுதுகிட்டு இருக்கா. நைட் எல்லாம் அழுது அழுது அவளுக்கு ஜுரமே அடிச்சுக்கிட்டு இருக்கு. ஹீரோ தான் ஈர துணி எல்லாம் வச்சு விட்டுட்டு இருக்கான். அப்பவும் அவ நல்ல ஒரு ஜுரத்துல மயக்கத்திலேயே இருக்கா. இவ எதுக்கு நம்ம மேல கோவப்பட்டானே புரியலையே அப்படின்னு சொல்லி அவன் குழப்பமா இருக்கான். அதோட மறுநாள் காலையில காட்டுறாங்க. ஹீரோயினுக்கு நடந்த எந்த விஷயமும் தெரியாது. ஹீரோ நைட் எல்லாம் பாத்துக்கிட்டு இருந்தான்றது. இவ என்ன பண்றான்னா, ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி அவன் நைட் எல்லாம் ஏதோ ஒரு பொண்ணு கூட இருந்துட்டு வந்திருக்கான் அப்படின்னு சொல்லும் போது, ஏண்டி அவன் கேன்னு சொன்னேன், அது மட்டும் இல்லாம அவன் கூட நான் தனியா வாழ வேண்டிய வாழ்க்கையை நிம்மதியா வாழணுன்றதுக்காக தான் இருக்கேன்னு சொன்னேன், லவ்வே கிடையாதுன்னு சொன்னேன், இப்ப எதுக்காக நீ ஃபீல் பண்ற, ஒரு வருஷத்துல எல்லாம் உங்களுக்குள்ள முடியதானே போகுது, அவன் யார் கூட இருந்தா உனக்கு என்ன அப்படின்னு சொல்லி கேக்குறா. அட ஆமா, எனக்கு என்ன இருக்கு, அது உண்மைதான், எனக்கு ஒரு கவலையும் கிடையாது, நான் அதுக்காகலாம் கோவப்படல அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறா. அவன் மேல கண்டதெல்லாம் போட்டு எரிஞ்சு சத்தம் போட்டு வந்ததுக்கு கண்டிப்பா மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவ கையால கேக் எல்லாம் ரெடி பண்ணி வைக்கிறா. செஞ்சு வச்சுட்டு ரொம்ப நேரமா வெயிட் பண்றா. ஹீரோ வந்துட்டானான்னு சொல்லி அவன் வரவே இல்லை. இப்பதான் அவன் வர மாதிரி சவுண்ட் கேக்குது. வந்தவன் நேரம் ஹீரோயினோட ரூமுக்கே வந்துடுறான். வந்தது மட்டும் இல்லாம, உனக்காக ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி கிஃப்ட கொடுக்குறான். ஐயோ, இவன் நம்ம மேல நியாயமா கோவமா தானே இருந்திருக்கணும். இவன் என்னன்னா, இவன் தப்பு பண்ண மாதிரி நமக்கு கிஃப்ட் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கானே அப்படின்னு சொல்லி ஆச்சரியமா யோசிச்சுட்டு இருக்கா. உனக்கு இது பிடிச்சிருக்கா, இது உனக்காக தான் இன்னைக்கு நான் வாங்கினேன் அப்படின்னு சொல்றான். உடனே ஹீரோயினுமே அவனை எதுவும் சொல்லக்கூடாது இல்லையா, அதனால உடனே அதை வாங்கிக்கிட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்றா. அந்த கேக்கை நீங்க சாப்பிட்டீங்களா, நான் உங்ககிட்ட சாரி சொல்றதுக்காக தான் அதுல சாரின்னு சொல்லி கேக் ரெடி பண்ணி வச்சேன் அப்படின்னு சொல்றா. அவன் அப்படியே யோசிக்கிற மாதிரி யோசிச்சுட்டு, ஓ அந்த கேக்கா, நல்லா இருந்தது, ரொம்ப டேஸ்டா இருந்தது, அடுத்த வாட்டி கொஞ்சோண்டு சுகரை மட்டும் கம்மி பண்ணு அப்படின்னு சொல்றான். ஆனா எதுக்கு இவ கோவமா இருந்தா அப்படி இப்படின்றதெல்லாம் சொல்லல இவ. அவன் பிரேஸ்லெட் வாங்கிட்டு கொடுத்தான் அப்படின்னு உடனே இப்ப ஹாப்பி ஆயிடுறா. ஐயோ, நான் என்ன பண்றேன்னு எனக்கே தெரியலையே, நேத்து அப்படி கோவப்பட்டேன், இன்னைக்கு என்னன்னா வழிஞ்சிட்டு நின்னுட்டு இருக்கேன், இவனுக்கு வேற பொண்ணுங்களே பிடிக்காது, நான் பெரிய தப்பு பண்றேனே அப்படின்னு அவன் மனசுக்குள்ளேயே தோணுது.
ஃப்ரெண்டு கிட்ட இந்த பிரேஸ்லெட்டை பத்தி எல்லாம் சொல்றா. கண்டிப்பா நான் சொல்றேன், அவன் கே கிடையாது. எனக்கு டவுட்டா தான் இருக்கு. அவன் வந்து கேவா இருந்திருந்தான்னா எதுக்காக உனக்கு பிரேஸ்லெட் எல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுக்க போறான்? கண்டிப்பா சான்ஸே இல்லை அப்படின்னு சொல்றா. ஏய் அப்படியெல்லாம் இருக்காதுடி, அவன் அந்த மாதிரி இது வரைக்கும் என்கிட்ட எதுவும் நடந்துக்கல அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. மறுநாள் ஹீரோயினும் அவளோட ஃப்ரெண்டும் 2 பேரும் கனடால இருந்து வந்த ஃப்ரெண்டை பாக்குறதுக்காக போறாங்க. இவங்க வந்து யாரை பாக்குறாங்க அப்படின்னு பார்த்தா இவங்களோட ஸ்கூல் சீனியரையே தான் பார்க்க போறாங்க. இவன் வந்து நம்ம ஹீரோயின் ஒரு வாட்டி தண்ணியில விழுந்தப்போ அவன் தான் விழுந்து அவளையும் காப்பாத்திருக்கான். அவனுமே வந்துட்டு அதனால ரொம்ப சீரியஸா ஹாஸ்பிட்டல்ல இருந்திருக்கான். சோ ஹீரோயினால இவனை அவாய்ட் பண்ண முடியல. அவன் கூப்பிட்ட உடனே கிளம்பி போயிடுறா பாக்குறதுக்கு. இப்பதான் கல்யாணம் ஆனதை பத்தி எல்லாம் விசாரிக்கிறான். அப்ப அது மட்டும் இல்லாம அவனும் நம்ம ஸ்கூல்ல தான் படிச்சான், தெரியாது அவங்களுக்கு அப்படின்னு கேக்குறான். இவங்க 2 பேருக்கும் ஷாக்கு. என்னது, ஹீரோ நம்ம ஸ்கூல்ல படிச்சானா அப்படின்னு. ஆமா, அவன் தான் ரவுடியா இருந்தானே, அதுவும் கரெக்டா உங்களோட பேட்ச் தான் அவனுமே. ஆனா வேற கிளாஸ். அவன் தான் வந்து ரவுடித்தனம் எல்லாம் பண்ணிக்கிட்டு பசங்களெல்லாம் எது போட்டு அடிச்சுக்கிட்டு இருப்பான். உங்களுக்கு தெரியவே தெரியாதா அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயினுக்கு அது ரவுடித்தனம் இப்போ வரைக்கும் தான் பண்றான் அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ள தோணுது. நீ போய் எதுக்காக அவனை கல்யாணம் பண்ண? அவனுக்கும் உனக்கும் மேட்சே கிடையாது. நீ எவ்வளவு சாந்தமா இருக்க, ஆனா அப்படியே அவன் ஆப்போசிட். அதுக்கு அவனை போய் நீ கல்யாணம் பண்ணிட்ட, என்னால ஏத்துக்கவே முடியல அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். அப்ப ஹீரோயின் என்ன சொல்றான்னா, அதெல்லாம் நடந்தது, அது மட்டும் இல்லாம எங்களோட லைஃப் ஸ்மூத்தா தான் போகுது அப்படின்னு சொல்றா. இவன் ஹீரோயினுக்கு வந்துட்டு ஒரு பிரேஸ்லெட் வாங்கிட்டு வந்து தரான். அந்த பிரேஸ்லெட் அவ வாங்கி பாக்குறான், நல்லா இருக்கு. பட் ஆனா வந்துட்டு ஹீரோ வந்து பிரேஸ்லெட் கொடுத்தான்னு போட்டிருக்கா இல்லையா, அதுல இருந்து ஹீரோயின் என்ன சொல்றான்னா, இல்ல எனக்கு வேண்டாம், இதை நான் போட்டுக்க முடியாதுன்னு சொல்றா. இவன் என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா அந்த பிரேஸ்லெட்டை பார்த்துட்டு இது ஒரிஜினல் கிடையாது, இது ஃபேக்கு. என்னதான் இருந்தாலும் அவ்வளவு பெரிய பணக்காரன் அவன். அவன் பொண்டாட்டி கட்டின பொண்டாட்டிக்கு ஃபேக்கானதைய வாங்கிட்டு வந்து கொடுப்பான் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயினுக்கும் ஃப்ரெண்டுக்கும் ஒரு மாதிரி ஆயிடுது. என்னடா இது ஃபேக்கா அப்படின்ற மாதிரி இவங்களுக்கு ரொம்ப அப்செட் ஆயிடுது. ச்சே, நான் கொஞ்சம் கூட இவனை பத்தி இந்த மாதிரி கேவலமா இருப்பான்னு யோசித்தே பார்க்கல. ரொம்ப கேவலமானவனா இருக்கானே அப்படி இப்படின்னு எக்ஸ்ட்ரா 4 பீட்டை போட்டு திட்டி விட்டுறான். அதை கேட்ட உடனே ஹீரோயினுக்கு மனசு சங்கடமாயிடுது. அவனுக்கு நம்மள பிடிக்கலன்றதுக்காக தான் வந்துட்டு இந்த மாதிரி ஃபேக்கானதை வாங்கிட்டு வந்து நமக்கு கொடுத்துட்டானோ அப்படின்னு தோணுது. நேரா 2 பேரும் வந்து ஜுவல்லரி ஷாப்க்கு போறாங்க. அது ஃபேக்கா இல்ல ஒரிஜினலா அப்படின்னு சொல்லி செக் பண்றாங்க. அதுக்கப்புறம் அந்த கடையோட ஓனரே வந்து என்ன சொல்றாருன்னா, இது வந்து முந்தா நேத்து தான் ஏலத்துக்கு வந்துச்சுமா. இதில் உலகத்திலேயே வந்து 3 பிரேஸ்லெட் மட்டும்தான் இருக்கு. இது ரொம்ப ரேரான கல்லு. தயவு செஞ்சு இதை ரொம்ப பத்திரமா வச்சுக்கோங்க. கிட்டத்தட்ட நீங்க பொக்கிஷம் மாதிரி வச்சுக்கணும் இத அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டு ஹீரோயினுக்கும் ஃப்ரெண்டுக்கும் செம ஷாக்கு. ஏலம் எவ்வளவுக்கு முடிஞ்சது அப்படின்னு சொல்லி கேட்கும் போது 300 மில்லியனுக்கு முடிஞ்சது அப்படின்னு சொல்றாரு அவரு. 300 மில்லியனியா கையில நான் மாட்டிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஹீரோயினுக்கு செம்மையா ஷாக் ஆகுது. அப்ப எதுக்காக அவன் வந்து பொய் சொன்னான் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா, மேபி அவன் தப்பா கெஸ் பண்ணிருப்பான் அப்படின்னு யோசித்து விட்டுடுறாங்க. அதோட ஹீரோயினை பாக்குறதுக்காக அவளோட ஸ்டூடெண்ட் ஒருத்தி வீட்டுக்கே வந்துடுறா. வந்துட்டு பயங்கரமா அழறா. எதுக்காக மேம் நீங்க வரவே இல்லை அப்படின்னு கேட்கும்போது, கவலைப்படாத, ஒரு வாரம் வெயிட் பண்ணு, நான் வந்து புதுசா என்னோட ஸ்டுடியோவே ஓபன் பண்ணலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்றா. அந்த பொண்ணு நைட்டு வரைக்கும் ஹீரோயினோட வீட்லயே இருந்துட்டு நைட்டு தான் கிளம்புறா. ஹீரோயினும் வந்து டாக்ஸி பிடிச்சு அனுப்பி வைக்கிறா. அப்ப கரெக்டா இன்னொரு கார் வருது. யாரு அப்படின்னு பார்த்தா இந்த கெனடா பாய் தான் வந்து நிக்கிறான். டே கெனடா பாய், எதுக்குடா இந்த டைம்க்கு வந்த அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, நீ வந்து அந்த பிரேஸ்லெட்டை வாங்கிக்கல, அதனால உனக்கு நான் வேற ஏதாவது உனக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கிஃப்ட் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்றான். எப்படி உங்களுக்கு வீடு அட்ரஸ் கிடைச்சது அப்படின்னு சொல்லி கேக்குறா. அதெல்லாம் ஒரு விஷயமா, இவனோட வீடு எல்லாருக்குமே தெரியும், அதை வச்சுதான் ஈஸியா கண்டுபிடிச்சேன். நல்ல வேளை நீ வெளியிலயே வெயிட் பண்ற அப்படின்னு சொல்லி சொல்றான். ஆனா ஹீரோயின் என்ன பண்றான்னா, வீட்டுக்குள்ள வா அப்படின்னு சொல்லி அவனை ஒரு வார்த்தையும் கூப்பிடவே இல்லை. இவனும் அவ கூப்பிடுவான்னு எதிர்பார்க்கறான். கடைசியில இதா கிஃப்டை வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி ஹீரோயினுக்கு கிஃப்டை கொடுத்துட்டு அங்க இருந்து கிளம்புறான். ஆனா அந்த டைமுக்கு கரெக்டா நம்ம ஹீரோவோட கார் வந்து கிராஸ் ஆகுது. இவங்க 2 பேரும் நைட்டு நின்று பேசிக்கிட்டு இருக்கதை ஹீரோ நல்லாவே பாத்துடுறான். ஆனா இவங்க 2 பேரும் க்ளோஸா பழகுனாங்க ஸ்கூல் டைம்லயே அப்படின்ற விஷயம் வேற ஹீரோக்கு நல்லாவே தெரியும். ஹீரோயின் உள்ள போகும்போது ஆல்ரெடி ஹீரோ வாசல்லயே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். என்ன, உனக்கு ரொம்ப கிஃப்ட்னா பிடிக்குமோ, அதான் அவன் வாங்கிட்டு வந்து கொடுத்தா ரொம்ப பிடிக்குமோ, அப்படியே என்னவோ சின்ன குழந்தைய தூக்கிட்டு வர மாதிரி ரொம்ப பத்திரமா அதை தூக்கிட்டு வர அப்படின்னு கேக்குறான். நீ என்ன சொல்ற அப்படின்னு எனக்கு கொஞ்சமா புரியவே இல்லை. அவர் ஃபாரின்ல இருந்து இப்பதான் வந்திருக்காரு, என்ன பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி வந்தாரு. அப்ப ஃபார்மலா ஒரு கிஃப்ட வாங்கிட்டு வந்தாரு, அவ்வளவுதான் அப்படின்னும் போது, அவ்வளவுதானா, அது அவ்வளவுதானா, அது கிஃப்ட்டுக்கு எந்த வேல்யூவும் இல்லையா அப்படின்னு சொல்லி கேக்குறான்.
ஹீரோயின் சைலண்டாவே நின்னுட்டு இருக்கா. இவன் என்ன நினைச்சுக்கிறான் அப்படின்னு பார்த்தா, அவ இப்பதான் வீட்டுக்கே வந்திருக்கா போல அப்படின்னு நினைச்சுக்கிட்டு ஏக்கச்சக்கத்துக்கு பேசுறான். இந்த மாதிரி நைட்டு எவனோ ஒருத்தன் கூட வந்து இறங்குறதே உனக்கு கொஞ்சம் கூட தோணவே இல்லையா? என்னோட பேரையும் நீ கெடுக்கிறேன்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும் உனக்கு அவனை பிடிக்கும்னு சொல்லி. ஆனா அதுக்காக நீ என்னோட வீட்டு வாசல்ல இத்தனை மணிக்கு வந்து இறக்குறது ரொம்ப தப்பு அப்படின்னும் போது இவளுக்கு செமையா கோவம் வருது. உடனே தூக்கி கடாசுற அந்த கிஃப்ட. இது வெறும் ஸ்கார்ஃப் தான், அது மட்டும் இல்லாம அவன் கூட நான் வந்து இறங்கல. அவன் என்ன பாக்குறதுக்காக வந்தான். அவனை உள்ள கூட கூப்பிடாம நான் வெளியிலயே நிக்க வச்சுதான் பேசி அனுப்புனேன் அப்படின்னு சொல்லிட்டு கோவமா திட்டுறா. அது மட்டும் இல்லாம ஹீரோ கிட்ட என்ன சொல்றா அப்படின்னா, நான் ஒண்ணும் உன்ன மாதிரி கிடையாது. கண்டவ கூட எல்லாம் நைட் எல்லாம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு நைட் லேட்டா தானே நீ வர. எனக்கு அது நல்லாவே தெரியும். எவ கூடயோ இருந்துட்டு வர்றது நீதான், நான் கிடையாது அப்படின்னு சொல்லிடுறா. இவனுக்கு ஒண்ணுமே புரியல. அடடா என்ன பேசுற நீ, நான் யார் கூட இருந்தேன் அப்படின்னு கேக்குறான். எனக்கு எல்லாமே தெரியும். உன் மேல வந்து பொம்பளைங்க போடுற பெர்ஃப்யூம் ஸ்மெல் வரும்போதே எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் போறா. இவனுக்கு ஞாபகமே இல்ல சுத்தமா என்ன நடந்ததுன்னு. இவன் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி, ஏண்டா எதனா இந்த மாதிரி நடந்ததாடா, என் மேல வந்துட்டு எதனா பொம்பளைங்களோட பெர்ஃப்யூம் ஸ்மெல் வந்துச்சா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அப்பதான் ஃப்ரெண்டுக்கார சொல்றான், ஆமா பாஸ், நானே சொல்லணும்னு நினைச்சேன். அன்னைக்கு நீங்க கார்ல ஏறும் போதே ஸ்மெல்லே வந்து டிஃப்ரெண்டா தான் இருந்தது அப்படின்னு சொல்றான். என்னைக்குடா அப்படின்னு கேட்கும் போது, அதுதான் பாஸ் அன்னைக்கு மீட்டிங்க்கு போகணுமே அப்படின்னு ஞாபகப்படுத்துறான். அப்புறம் தான் ஹீரோக்கு ஞாபகம் வருது. நேரா ஹீரோயினோட ரூம் கதவை போய் தட்டுறான். என்ன ஆச்சு இப்போ அப்படின்னு கேக்குறா. இத பாரு, இதுதான் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறான். சொன்னது மட்டும் இல்லாம அங்க என்ன நடந்தது, நான் அந்த ரூம்ல எவ்வளவு நேரம் இருந்தேன் அப்படின்ற எல்லா சிசிடிவி ஃபுட்டேஜும் இப்ப உடனே உனக்கு உன் மொபைலுக்கு வரும். அதை நீ பார்த்து நம்பாட்டி போ. ஆனா எனக்கு அந்த மாதிரியான பழக்கம் கிடையவே கிடையாது. நான் எந்த பொண்ணுங்க கிட்டயும் பேசி பழக மாட்டேன். யாரையும் என் பக்கத்துல கூட விட்டது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறான். அவன் சொன்ன மாதிரி கொஞ்ச நேரத்திலேயே வந்து அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் வருது. அதுல அந்த பொண்ணுங்க உள்ள போன உடனேயே ஹீரோ வெளியில வரான். ஐயோ அவசரப்பட்டு நம்ம பேசிட்டோமே அப்படின்னு சொல்லி ஹீரோயினுக்கு கஷ்டமாயிடுது. மறுபடியும் ஹீரோ வந்து ஃப்ரெண்டுக்கு கால் பண்றான். இத பார், நான் சொல்ற எல்லா விஷயமும் வந்து என்னோட ஃப்ரெண்ட பத்தினது, என்ன பத்தினது இல்ல. ஃபர்ஸ்ட் அதை நீ நம்பணும் அப்படின்னும் போது, சரி சரி நான் நம்புறேன் சொல்லுங்க அப்படின்னு சொல்றான். எங்க பாரு, ஏதாவது ஒரு பொண்ணு கிட்ட பேசுனா அவனோட பொண்டாட்டிக்கு கோவம் வருது. ஏன் வருது அப்படின்னு சொல்லி கேக்குறான். அது ஏன் வருதுன்னா, பொண்டாட்டிங்கன்னா ஆமா இன்னொருத்தி கிட்ட பேசவே கூடாதுன்னு தான் எதிர்பார்ப்பாங்க. அதனாலதான் கோவம் வருது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அப்பனா என்னவா இருக்கும் அப்படின்னு கேக்குறான். ஐயோ பாஸ், அப்பனா உங்க ஒய்ஃபுக்கு உங்க மேல லவ் இருக்குன்னு அர்த்தம். டேய் நான் தான் சொன்னேன்ல, அது என் ஃப்ரெண்டுக்கு. ஆமா உங்க ஃப்ரெண்டோட ஒய்ஃபுக்கு உங்க மேல லவ் இருக்கு. சிச்சி இல்ல உங்க ஃப்ரெண்டோட ஒய்ஃபுக்கு உங்க ஃப்ரெண்டு மேல பயங்கர லவ், அதனாலதான் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோக்கே ஐயோ உண்மையாவே அவ நம்மள லவ் பண்றாளா அப்படின்ற மாதிரி ஷாக்கா இருக்கு. மறுநாள் காலையில ஹீரோ வந்து என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா, எக்கச்சக்கமான ஸ்கார்ஃப வாங்கிட்டு வந்துடுறான். ஏன்னா அவன் கிஃப்டா வாங்கிட்டு வந்ததை தூக்கி கடாசிட்டான். அதனால இவன் என்ன பண்றானா, எக்கச்சக்கமா வாங்கிட்டு வந்து டேபிள் பூரா சுத்தி வச்சிடறான். காலையில ஹீரோயினும் அப்பதான் எழுந்து வரா. இவளும் ஆல்ரெடி நம்ம ஹீரோவை தப்பா நினைச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி கொஞ்சமா ஃபீல் பண்ணிக்கிட்டே தான் வரா. ஐயோ என்னது இது இத்தனை அப்படின்னு கேட்கும்போது, ஆமா உனக்கு ஸ்கார்ஃப் பிடிக்கும் இல்லையா, அது மட்டும் இல்லாம நான் அதை தூக்கி போட்டுட்டேன். இது எல்லாமே நான் உனக்காக நைட்டோட நைட்டா கடையை திறக்க சொல்லி போய் நேர்ல பார்த்து வாங்கிட்டு வந்தேன். இது எல்லாமே உனக்கு கிஃப்ட்டுக்கு அப்படின்னு சொல்றான். அப்போ கூட ஒரு ஸ்கார்ஃப் வாங்கி தருவாங்க, ரெண்டு வாங்கி தருவாங்க. இது என்ன இத்தனை எடுத்துட்டு வந்து வச்சிட்டு இருக்க, நான் எப்போ இதெல்லாம் யூஸ் பண்றது அப்படின்னு கேக்குறா. நிமிஷத்துக்கு நிமிஷம் வந்து ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்க உன் மேல் மாடியில பிரச்சனைன்றத அப்படின்னு சொல்லிட்டு இவை கலாய்க்கிறா. உடனே ஹீரோக்கு கோவம் வந்துருது. வேகமா போய் அப்படியே காதை திருவிடலாம் அப்படின்ற மாதிரி போறான். ஐயோ அப்படின்னு கத்த ஆரம்பிச்சிடுறா. நீ எவ்வளவு கியூட்டா இருக்க தெரியுமா, நீ நிறைய வாட்டி வந்துட்டு பண்றதெல்லாம் ரொம்ப கியூட்டா இருக்கும் அப்படி இப்படின்னு சொல்றான். அடடா இவனுக்கு சுத்தமா ஏதோ மூளை கலங்கி போச்சு போல அப்படின்னு சொல்லி ஹீரோயின் நினைச்சுக்கிறா. சரி சரி நீ எதுவும் பண்ண வேணாம், நீ டென்ஷன் ஆகாத, உனக்கு இதுல எது பிடிச்சிருக்கோ அதை மட்டும் எடுத்துக்கோ, மத்ததெல்லாம் நான் ரிட்டர்ன் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்றான். டேபிள்ல பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் ரெடியா இருக்கு. ஆனா வந்துட்டு எதுவுமே நல்லா இல்ல, வாயிலேயே வைக்க முடியல. ஏன் நீ வந்து சம்பளத்தை எதுனா கட் பண்ணிட்டியா வேலைக்காரங்களுக்கு அப்படின்னு கேட்கும் போது, அதெல்லாம் நான் ஏன் பண்றேன், எனக்கு எதுவும் மோசமா இருக்க மாதிரி தெரியல, எனக்கு எல்லாமே நல்லா இருக்க மாதிரி தான் தெரியுது, உனக்கு ஏன் பிடிக்கல அப்படின்னு கேக்குறான். நான் போற வழியில சாப்பிட்டுக்கிறேன், வாயிலேயே வைக்க முடியல, நீ இதை சாப்பிட்டு சேர்த்துறாத, தயவு செஞ்சு வச்சுட்டு நீயும் கிளம்பிடு அப்படின்னு சொல்றா. அடே நீ சொன்ன மாதிரி தான்டா செஞ்சேன், ஏன்டா எதுவுமே உருப்படியா வரல அப்படின்னு சொல்லி ஹீரோ ஃபோன் பண்ணி கேக்குறான். ஹீரோ தான் குக் பண்ணி வச்சான் போல ஹீரோயினுக்காக.
நைட்டு வேலைக்காரங்க கிட்ட உங்களுக்கு சம்பளம் எதனா கொடுக்கலையா இல்ல திட்டிட்டானா எதனா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது ஏமா அப்படி கேக்குற அப்படின்றாங்க. இல்ல இன்னைக்கு நீங்க சமையல் நல்லாவே பண்ணலையே அப்படின்னு சொல்லி கேக்குறா. இல்லம்மா இன்னைக்கு மார்னிங் நான் வரவே இல்லை, எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, நான் ஹாஸ்பிட்டல் போயிருந்தேன், தம்பி தான் இது எல்லாமே உனக்காக செஞ்சாரு அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோயினுக்கு ஐயோ அவன் தான் செஞ்சானாச்சே, ரொம்ப கஷ்டப்படுத்திட்டோமோ நல்லாவே இல்லைன்னு சொல்லி அப்படின்னு ஃபீல் பண்றா. ஹீரோ நைட்டு லேட்டா தான் வீட்டுக்கு வரான். வரும்போதே வந்து பார்த்தா போதையில பயங்கரமா தள்ளாடிக்கிட்டு வரான். அவன் ஃபுல் சரக்குல வரான். அப்பதான் ஹீரோயின் ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கை தாங்கலாம் புடிச்சிட்டு மேல கூட்டிட்டு போறா. அப்பதான் நம்ம ஃபர்ஸ்ட் சீன்ல பார்த்தோம் இல்லையா, அந்த சீன் வருது. எதுக்காக நீ இந்த மாதிரி நடந்துக்கிற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நான் கேவும் கிடையாது ஒண்ணும் கிடையாது, நான் உன்கிட்ட சொன்னேன் நான் கேனு அப்படின்னு சொல்றான். எனக்கு பொண்ணுங்களை பிடிக்காதுன்னு சொன்னேன், எனக்கு மத்த பொண்ணுங்களை பிடிக்காதுன்னு சொன்னேன், உன்னை தவிர இது வரைக்கும் நான் எந்த பொண்ணையும் தொட்டதே கிடையாது அப்படின்னு சொல்றான். ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியல, என்ன இவன் புதுசு புதுசா ஏதோ சொல்றானே அப்படின்ற மாதிரி ஹீரோயினுக்கு கொஞ்சம் ஷாக்கிங்கா தான் இருக்கு. இத நான் வந்து போதையில தப்பாலாம் பண்ணல, நான் வந்து எல்லாமே தெரிஞ்சுதான் பண்றேன், என்ன கொஞ்சம் தைரியமா பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். மறுநாள் காலையில ஹீரோயின் எழுந்து பார்க்கும் போது ஹீரோ அங்க இல்ல. அப்பாடா நல்ல வேளை அவன் கிளம்பி போயிட்டான் போல, என்னது இது, ஒரு வேளை இது எனக்கு கனவா இல்ல நினைவானே தெரியலையே அப்படின்னு சொல்லி குழப்பமா இருக்கா. அப்புறம் பார்த்தா ஹீரோ எங்கேயும் போல, அங்கேயே தான் இருக்கான். இத பாரு, நான் இன்னைக்கு காலையில வந்துட்டு நேத்து நைட் எல்லாம் நடந்ததே எனக்கு தெரியாது, சாரி, நான் வந்துட்டு எந்த ஒரு இதுல மனநிலைமையில இந்த மாதிரி நடந்துக்கிட்டேனே தெரியாது அப்படின்னு உங்ககிட்ட சொல்லுவேன்னு மட்டும் நினைச்சிடாத, நேத்து நடந்தது எல்லாமே எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்கு அப்படின்னு சொல்றான். உனக்கு வெக்கமா இல்ல, நீ என்ன தொடவே மாட்டேன்னு தானே சொன்னேன் அப்படின்னு சொல்லும் போது, ஆமா நான் சொன்னேன்தான், ஆனா அது எத்தனை நாளுக்குன்னு நான் சொல்லல, அந்த கணக்கெல்லாம் முடிஞ்சு போச்சு, இதெல்லாம் தாண்டி போயிடுச்சு, நீ வந்து எப்ப பாரு ரொம்ப கியூட்டாவே இருந்தா நானும் என்னதான் பண்றது, என்னால என்ன கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னு சொல்றான். ஹீரோவே போய் ஹீரோயினை டிராப் பண்றான். அந்த டைமுக்கு சடனா இவனுக்கு என்ன தோணுதோ தெரியல, இவன் என்ன சொல்றான்னா, இது பார், லாஸ்ட் நைட்டு வந்துட்டு உண்மையா உன்னோட பெர்மிஷன் இல்லாம நான் அப்படி நடந்துக்கிட்டது தப்புதான், அதுக்காக நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன், ஆனா வந்து அது ஆக்சிடென்ட்லாம் கிடையாது, எனக்கு இஷ்டப்பட்டு தான் நான் வந்துட்டு உன்கிட்ட ஒன்னா இருந்தேன், எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும், நான் உன்னை பயங்கரமா லவ் பண்றேன் அப்படின்னு சொல்றான். அதே நேரத்துக்கு உன்னோட சீனியர் அளவுக்கு நான் ஹைட்டா இல்லாம இருக்கலாம், அவன் அளவுக்கு நான் ஸ்மார்ட்டா இல்லாம இருக்கலாம், ஆனா நானும் கொஞ்சம் ஸ்மார்ட் தான், ஏன் பின்னாடியும் சில பொண்ணுங்க எல்லாம் சுத்திட்டு இருந்திருக்காங்க, நீ இன்னுமா அவனை தான் லவ் பண்றியா, இப்பவும் வந்துட்டு நீ அவனை பிடிக்கும், அவனை தான் நான் லவ் பண்றேன்னு சொன்னீன்னா நான் உன்னை விட்டுடுறேன் அப்படின்னு சொல்றான். அப்பதான் ஹீரோயின் என்ன சொல்றான்னா, நான் அவனை லவ் பண்ணதே கிடையாது, இப்ப இல்ல, இதுக்கு முன்னாடி கூட நான் அவனை லவ் பண்ணது இல்ல, அவனை எனக்கு பிடிக்கும், அவன் என்னோட ஃப்ரெண்டா தானே அவனை எப்பவுமே ட்ரீட் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோக்கு அப்பாடா அடங்க அக்கா, இவ்வளவு நாள் இது தெரியாம டைம் வேஸ்ட் பண்ணிட்டோமே அப்படின்ற மாதிரி ஃபீலிங்கா இருக்கு. ஹீரோவோட அப்பா அம்மா அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினோட அப்பா 3 பேரும் வந்து ஹீரோவையும் ஹீரோயினையும் வர சொல்றாங்க. ஆனா ஹீரோ மட்டும்தான் அந்த இடத்துக்கு போறான். அப்பவும் ஹீரோயினோட அப்பா வந்துட்டு எங்க அவ, எதுக்காக அவ வரல அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. இவன் என்ன பண்றான்னா திமிரா நேரா போயிட்டு அவங்க எல்லாரும் முன்னாடியே காலை நீட்டி உட்கார்ந்துக்கிறான். ஹீரோயினோட அப்பாவுக்கு வந்துட்டு செம்மையா அப்செட் ஆயிடுது. எதுக்கு இந்த மாதிரி மரியாதையே இல்லாம நடந்துக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு ஹீரோ என்ன சொல்றேன்னா, நீங்கெல்லாம் அப்பா அம்மாவா நடந்துக்கிட்டா நானும் மரியாதையோட நடந்துப்பேன், ஆனா நீங்க எல்லாரும் பிசினஸ் மேனா மட்டும்தானே இவ்வளவு நாளும் நடந்துகிட்டு இருக்கீங்க அப்படின்னும் போது, ஆமா, நம்மளோட லைஃப நடத்தணும் அப்படின்னா பணம் தேவை, பணம் தேவை அப்படின்னா பிசினஸ் பண்ணி தானே ஆகணும், அதுதான் முக்கியம், அதனாலதான் நீங்க 2 பேருமே வந்து சந்தோஷமா கார்ல போயிட்டு கார்ல வந்துகிட்டு இருக்கீங்க, எல்லா இடத்துக்கும் போறீங்க, உங்களுக்கு என்ன வேணுமோ வாங்கிக்கிறீங்க, செலவு பண்ணிக்கிறீங்க, அது எல்லாத்துக்கும் காரணம் பணம் தான் அப்படின்னு ஹீரோயினோட அப்பா சொல்றாரு. பணமே இல்ல அப்படின்னாலும் கொஞ்சம் பணத்தை வச்சு கூட நிம்மதியா வாழலாம், ஆனா நீங்க நடத்துறதுல உங்களோட பிசினஸும் பணமும் தான் இருக்குமே தவிர வாழ்க்கையும் இருக்காது, வாழ்க்கைக்கான காதலும் இருக்காது அப்படின்னு சொல்றான். ஹீரோயினோட அப்பா செம கடி ஆயிடுறாரு. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, 1 இயர் முடிஞ்சு போச்சு, அதுக்காக தான் கூப்பிட்டேன், ஆக்சுவலா என் பொண்ணுக்கு வந்து வேற ஒரு மாப்பிள்ளை பார்த்துட்டேன், சீக்கிரமா நீங்க டிவோர்ஸ் பண்ணீங்க அப்படின்னா அவனுக்கு நான் கல்யாணம் பண்ணி வைப்பேன், அவன் கூட நான் வந்து அக்ரிமெண்ட் போட போறேன் அப்படின்னு சொல்றான். ஹீரோக்கு செம்மையா கோவம் வந்துடுது. உனக்கு என்ன பத்தி சரியா தெரியாதுன்னு நினைக்கிறேன், அதனாலதான் அவளோட லைஃப்ல நீ இந்த அளவு அவளை டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்க, இதுக்கு மேலயும் வந்து ஏன் பொண்டாட்டிய டார்ச்சர் பண்ண நான் விட மாட்டேன், இவ்வளவு நாள் அவ உன் பொண்ணா இருந்தா, ஆனா இதுக்கப்புறம் அவ என்னோட ஒய்ஃப், இதுக்கு மேல நீ அவ பக்கத்துல வரணும் அப்படின்னா கூட நான் அதை சும்மா விட்டுருவேன் அப்படின்னு மட்டும் நீ நினைச்சிடாத அப்படின்னு சொல்றான். அப்பங்காரனுக்கு செம்ம மொக்கையாயிடுது, செம்ம கடுப்பாயிடுறான் அவன். இருந்தாலும் ஹீரோ என்ன சொல்றான் அப்படின்னா, அவளும் என்ன லவ் பண்றா, நானும் அவளை லவ் பண்றேன், அதனால இதுக்கப்புறம் உன்னால எதுவுமே பண்ண முடியாது, இந்த அக்ரிமெண்ட் எல்லாம் வச்சு உன்னால ஒண்ணும் கிழிக்க முடியாது போடா அப்படின்னு சொல்லிடுறான்.
அதே நேரத்துக்கு இவங்க அம்மா அப்பா கிட்டயும் உங்களுக்கு எல்லாம் கேவலமா இல்லையா, அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கணும்னு வரும்போது அவகிட்ட இப்படி ஒரு அக்ரிமெண்ட்ல சைன் வாங்கியிருக்கீங்களே, எதுக்காக இவ்ளோ கேவலமா நடந்துக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போதுப்பா, அதெல்லாம் எங்களுக்கு கவலையே இல்லப்பா, உனக்கு பிடிச்சிருந்தா அவ கூடயே நீ நல்லா சந்தோஷமா வாழு அப்படின்னு அவங்க அம்மா சொல்றாங்க. அத நீங்க சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது, கொஞ்சமாச்சும் மனுஷத்தன்மையோட நடந்துக்கோங்க இனிமே அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறான். ஹீரோயினும் அவளோட ஃப்ரெண்டும் வந்துட்டு ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ற விஷயமா இவளோட பழைய ஸ்கூலுக்கு வராங்க. அங்க வந்து பழைய டீச்சரை பார்த்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இவங்க தான் வந்து ஹீரோயின் ஹாஸ்பிட்டல்ல இருக்கும்போது பயங்கரமா ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அதான் தண்ணியில விழுந்தா இல்லையா அந்த டைம்க்கு. அப்ப இவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோயினுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்ற விஷயத்த ஃப்ரெண்டுக்காரி சொல்றா. "என்னது கல்யாணம் ஆயிடுச்சா? யார நீ கல்யாணம் பண்ண?" அப்படின்னு கேட்கும்போது, "ஹீரோவியா பண்ண? ஹீரோ ரொம்ப நல்ல பையன். பார்க்கறதுக்கு முரடனா இருப்பான். ஆனா ரொம்ப நல்ல பையன். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவன் தான் உன் உயிரையும் காப்பாத்துனான். இப்ப அவனும் நீயும் ஒண்ணா வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க" அப்படின்னு சொல்றாங்க. ஐயோ! இல்ல மேம். நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. ஆக்சுவலி சீனியர் தானே ஹீரோயின காப்பாத்துனது அப்படின்னு ஃப்ரெண்டுக்காரி சொல்றா. என்னது அவனா? ச்சே இல்லம்மா. ஹீரோ தான் வந்துட்டு ஹீரோயின காப்பாத்துனான். அதுக்கப்புறம் அவன் கிட்டத்தட்ட 1 மாசத்துக்கு கோமாலயே இருந்தான். ஏன்னா நான் ஹாஸ்பிட்டல்லயே இருந்ததுனால எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்றாங்க. இவங்க 2 பேருக்கும் ஒண்ணுமே புரியல. அந்த டைம்க்குன்னு பார்த்து சீனியர் தானாவே வந்து இவங்க கிட்ட சிக்கிடுறான். டீச்சர் வந்து டைரக்டாவே கேட்டுடுறாங்க. "ஏன்டா நீயா இவ்வளவு காப்பாத்துன? ஹீரோ தானே காப்பாத்துனா" அப்படின்னும்போது அது வந்து மேடம் என்ன ஆச்சு அப்படின்னா அப்படின்னு சொல்றான். உடனே ஹீரோயினுக்கு செமையா கோவம் வந்துடுது. இந்த மாதிரி ஒரு பொய்ய சொல்றதுக்கு உனக்கே வெக்கமா இல்லையா? எதுக்காக இப்படி ஒரு கேவலமான பொய்ய சொன்ன அப்படின்னு கேக்குறா. அப்ப அவன் என்ன சொல்றான்னா, "நான் உன்னை லவ் பண்றேன். எனக்கு வேற வழி தெரியல உன்கிட்ட நெருங்கி பழகுறதுக்கு. அதுக்காக அந்த பொய்ய சொல்லிட்டேன்" அப்படின்னு சொல்றான். ஹீரோ நேரா வீட்டுக்கு போறா. வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா வந்துட்டு ஹீரோவோட ரூம்க்கு போறா. அங்க ஒரு டைரி இருக்கு. அந்த டைரிய எடுத்து படிக்கிறா. மொத நாள் வந்துட்டு ஹீரோயின எங்க மீட் பண்ணா அப்படின்றதுல இருந்து எல்லாத்தையும் எழுதி வச்சிருக்கான். இவங்க 2 பேரும் வந்து தானா வந்து இடிச்சிட்டு இருக்காங்க ஒருத்தர் ஒருத்தர். அந்த டைம் தான் ஹீரோயின ஃபர்ஸ்ட் டைம் பார்த்திருக்கான். ஆனா ஹீரோயின் வந்து அவனோட முகத்தை கூட சரியா பார்க்காம அங்க இருந்து போயிருக்கா. ஒரு நாளும் ஹீரோயினை ஃபாலோ பண்ணி இவளுக்கு என்ன பிடிக்கும், என்னெல்லாம் வந்து இவ செய்வா அப்படின்ற எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டான். ஹீரோ கோமால இருந்து திரும்பி வரும்போது அவன் வந்து காப்பாத்தனான் அப்படின்னு சொல்லிட்டான் அப்படின்றது ஹீரோக்கு தெரிய வந்திருக்கு. அதனால கண்டிப்பா வந்து நம்மளாம் நடுவுல போய் அவங்கள டிஸ்டர்ப் பண்ண வேணாம் அப்படின்னு ஹீரோ ஒதுங்கி போயிட்டான். அது மட்டும் இல்லாம ஹீரோயினை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி கம்பல் பண்ணி அவங்க அம்மா அப்பாவை சம்மதிக்க வச்சதே ஹீரோ தான். இப்பதான் ஹீரோ இந்த இடத்துக்கு வரான். வந்த உடனே எல்லாத்தையும் படிச்சிட்டியா அப்படின்னு கேக்குறான். ஆமா படிச்சுட்டேன். எதுக்காக நீ இத்தனை நாள் என்கிட்ட இதெல்லாம் சொல்லல? நீயா வந்து ஏன் என்கிட்ட இத பத்தி சொல்லல அப்படின்னு சொல்லும் போது, நான் ரொம்ப மோசமானவன் அப்படின்னு தான் நீ நினைச்சிட்டு இருந்த. சோ இந்த மாதிரி மோசமானவனை எதுக்கு நீ கல்யாணம் பண்ணணும்? கண்டிப்பா என்னை விட ஒருத்தன் நல்லவனா கிடைப்பான் உனக்குன்னு நினைச்சேன் அப்படின்னு சொல்லும்போது, இப்ப ஏன் மாறிட்ட அப்படின்னு கேக்குறா. ஏன்னா இதுக்கப்புறம் உன்னை யார் கையிலயும் நான் விட்டு கொடுக்கறதுக்கு தயாரா இல்ல. ஏன்னா நீ இனிமே எனக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்றான். டக்குன்னு முட்டி போட்டு ஹீரோவும் ப்ரப்போஸ் பண்ணிடுறான். ஹீரோயினும் இதுக்கு மேல யோசிக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்ல இல்லையா? உடனே அவ கைய நீட்டிடுறா. சோ 2 பேருமே ஹாப்பியா இப்போதைக்கு மேரேஜ் ஆகி ஜாலியான கப்பலா இருக்க போறாங்க. இத பார்த்ததுல வந்து நமக்கு எந்த ஒரு கருத்தும் எடுத்துட்டு போறதுக்கு இல்ல அப்படின்னாலுமே, லைஃப்ல வந்து நெறைய பேர வந்துட்டு நம்ம ஃபெயிலியரான பெர்சன்ஸ பார்ப்போம். பட் ஒரே ஒரு ஆறுதல் என்ன தெரியுமா? அத விட அதிகமான சக்சஸ் ஆன பெர்சன்ஸும் இருக்காங்க. லைஃப்லயும் சரி, லவ்லயும் சரி, கேரியர்லயும் சரி. சோ ஒரே ஒரு விஷயம் கண்டிப்பா வந்து இன்னைக்கு இல்லனாலும் நாளைக்கு நம்மளால முடியும் அப்படின்ற விஷயத்த மட்டும் நம்புங்க. கண்டிப்பா நடக்கும். டிராமா உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? என்னோட எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்ததான்னு சொல்லிட்டு மறக்காம எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. நாளைக்கும் மறக்காம கதை கேட்க வந்துருங்க. நானும் மறக்காம கதை சொல்ல வந்துடுறேன். பாய்.